போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். களம் 2 தமிழ் டெஸ்ட் பேட்சோட முதல் தேர்வுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ நேற்று நம்ம பார்த்தோம் பார்ட் 1. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வினாக்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இலக்கண வினாக்கள் இடம்பெற்று இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், ஸோ அந்த மாதிரி திரிகடுகம், ஸோ முடியரசன், ஸோ இவங்களோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம 50 வினாக்கள் அதுவே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் 2 பார்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த பார்ட்டில் நான் இப்போ சொன்னது மாதிரி வினாக்கள் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ தேர்வு எழுதினவங்க நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த தப்பை திருத்திக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேர்வில் உண்மையான வெற்றி என்னன்னா, ஸோ அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறது வெற்றி தான். பட் என்ன தப்பு பண்ணாலும் ஒருத்தன் திருத்திக்கிட்டானா அது மிகப்பெரிய வெற்றி. அந்த தப்பை அவன் திரும்ப பண்ணலைன்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், அப்போ இந்த இடத்துல வீக்காக இருக்கும். நிறைய பேர் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோன்னே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க நான் மேக்ஸில் வீக்குன்னு, அப்படி சொல்கிறான் பாருங்க, அதுவே ஒரு நல்ல பக்குவம் தான். ஏன்னா வீக்காக இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ அதை சரி பண்ணிக்கலாம்ல. நிறைய பேருக்கு எங்கே வீக்காக இருக்கோன்னு தெரியாது, அப்போ எக்ஸாம் ஹாலில் போய் தெரிஞ்சிடும். சரியா? அந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கிறத கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? இங்கே கண்டுபிடிக்கணும். அதனால எங்கே தேர்வு எழுதினாலும் சரி, எந்த தேர்வு எழுதினாலும் சரி, தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கொடுக்குறீங்களே, அதில் 4ல் 1 பங்கு நேரத்தை நீங்கள் தேர்வை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேற முடியும். அந்த தேர்வில் நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு எப்படி வந்திருக்கு, கேர்லெஸ் மிஸ்டேக்கா, ஸோ கண்டென்ட்டை நான் கவர் பண்ணாமல் போனனால அது தப்பா, சரி அந்த கண்டென்ட்டை படிச்சிருந்து கான்செப்ட் புரியாமல் நான் தப்பு பண்ணியிருக்கேனா, இப்படி பிழைகள் இந்த 3 வகை இருக்கு. ஸோ நான் படிக்காமல் போயிருந்தா தப்பு பண்ணியிருப்பேன், தெரியும் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், படிச்சிருப்பேன் கான்செப்ட் புரியாமல் தப்பு பண்ணியிருப்பேன். இந்த வகையில் எந்த வகையில் தப்பு பண்ணோம், அந்த வகையை நம்ம பார்த்து திருத்திக்கிட்டா, ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தப்பை திருத்திக்க ஒரு கடத்தில் நமக்கு தப்பே இல்லாத அளவு நம்ம போயிடும். சரியா? ஹியூமன் எரர்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட்ல 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி தப்பு பண்ணலாம். ஆனால் 10 கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்ச தப்பு பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாயிடும்ல. ஸோ அதனால பிழைகளை திருத்திக்க கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்குவம். சரி, ஓகே. 1லேருந்து 50 பார்த்துருந்தோம், இப்போ 51 பார்க்கலாமா? ஸோ திரிகடுகம். ஸோ திரிகடுகம் இன்னைக்கு பாடத்திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரி பிளஸ் கடுகம். ஸோ திரினா 3, கடுகம்னா காரம். சரியா? அந்த 3 எது? சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ஆலான மருந்து நம்ம உடல் நோயை நீக்கும். அது போல அந்த திரிகடுகம் நூல்ல இருக்கிற 3 கருத்துக்கள் நம்ம மனநோயை நீக்கும். ஸோ அருமையான நூல் திரிகடுகம். அவ்வளோ அற்புதமான பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய வினாக்கள் வச்சிருந்தோம், பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் கூட்டுகளை ஆராய்க. திரிகடுகம் கடவுள் வாழ்த்து உட்பட 100 வெண்பாக்களை கொண்ட நூல் ஆகும். ஸோ தப்பு இது. ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களாக 100, கடவுள் வாழ்த்து உட்பட 100ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல் இருக்கு? இதுல 100 பாடல்கள் இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, இந்நூலில் நன்மை தரும் செயல்கள் பற்றி 66 பாடல்களிலும் தீமை தரும் செயல்கள் பற்றி 34 பாடல்களிலும் கூறப்பட்டுள்ளது. ஸோ பாருங்க, நன்மை தர செயல் பத்தி 66, ஸோ தீமை பத்தி 34. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ பார்த்து வச்சிங்க, 66, 34. அடுத்தது கணவன் மனைவிக்கு அறிவுரை கூறுற மாதிரியே 35 செயல் இருக்கு. பாருங்க, திரிகடுகத்தில் இருக்கிற 100 பாடல்ல 35 பாடல் கணவன் மனைவிக்கான அறிவுரைகளை வழங்குது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இல்லறத்துல சிறந்து வாழணும்னா இந்த திரிகடுகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கருத்து நமக்கு உதவியா இருக்கும்ல. ஸோ இந்த டேட்டா தெரிஞ்சுங்க. 35 கரெக்ட் தான். அப்ப 66, 34, 35. ஸோ நான் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே கரெக்டான டேட்டா தான். ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? மேற்கண்டவற்றில் சரியான கூற்று எது, எவை? 2, 3 மட்டும். சரியானது எது? 2, 3. 1 ஏன் தப்பு? கடவுள் வாழ்த்து உட்படன்னு சொல்லியிருந்தாங்க, கடவுள் வாழ்த்து நீங்களாக 100. ஓகேவா? சரியானதை தேர்வு செய்க. கூற்று பாயிரம் நல்லாதனாரை செரு அடுதோர் நல்லாதன் என சிறப்பிக்கிறது. இந்த மேற்கோள் மூலியமா இவர் ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம்ன்ற ஒரு கருத்து இருக்கு. சரியா? செரு அடுதோர் நல்லாதன், நல்லாதனார் தான் திரிகடுகத்தோட ஆசிரியர். இவரை பாயிரம் எப்படி சிறப்பிக்குது? செரு அடுதோல் நல்லாதன்னு சிறப்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். உண்மையா சொன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ரொம்ப டஃபா எடுக்கல. புணர்ச்சியில வேணா ஒரு 4 நான் கொஞ்சம் வடமொழி புணர்ச்சிலாம் வச்சேன். ஏன் வச்சேன்னா, அப்படிலாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சுக்கணும், ரூல் அடிப்படையிலன்னு தெரியும் உங்களுக்கு. சரியா? அந்த விருத்த சந்தி, குணசந்தி, தீர்க்க சந்தி எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அடிப்படை நீங்க லைட்டா புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணி அந்த ரூலை படிச்சுக்கிட்டா எது கேட்டாலும் நம்ம கவலைப்பட தேவை, கான்செப்ட் வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்ப அந்த புணர்ச்சியில கேட்ட ஒரு 4-5 கொஸ்டின் தவிர்த்து மற்ற எல்லாமே எளிமையா வச்சதுதான். சரி, பார்க்கலாமா? காரணம், இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து என்னும் ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த குறிநில மன்னர் ஆவார். சோ இது தப்பு.
திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்ற ஊர்ல தான் பிறந்தாரு. ஆனா அவர் குறுநில மன்னர்லாம் கிடையாது. ஓகேவா? அப்ப குறுநில மன்னர் இந்த கான்செப்ட் தப்பு. அப்ப காரணம் தப்பு. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊர் தான். அவரை பாயிரம் செரு அடுதோல் நல்லாதன் சிறப்பிச்சதனால அவர் ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம், அதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. ஆனா அவர் குறுநில மன்னன் சொல்றது தப்பான டேட்டா. சோ அப்ப காரணம் தப்பு, கூற்று சரி. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. பார்க்கலாமா? தூயம் என்பார் தொழில், மனம், மொழி, மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்கள். சோ பாருங்களேன், பேசுற பேச்சு, மனசு, உடல், இந்த மூன்றுலையும் தூய்மை உடையவங்களோட செயல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்களா? என்று திரிகடுக்கும் குறிப்பிடும் நற்பண்புகளுள் பொருந்தாத ஒன்றை கண்டறி. உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயும் என்பார் தொழில். என்ன சொல்றாங்கன்னா, உண்பொழுது நீராடி உண்டலும், எப்பெல்லாம் நம்ம உணவு உணரோமோ உடலை நம்ம குளிர்ச்சி படுத்திக்கிட்டு, குளித்தல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது குளிர்வித்தல். நம்ம வெப்பமண்டலத்துல வாழறோம், நம்ம குளிர்விச்சுக்கிறோம் நம்ம உடம்ப. அப்ப உணவு உண்றதுக்கு முன்னாடி உடலை தூய்மை பண்ணிக்கணும், குளிர்விச்சுக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு. அதான் உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். பால்னா ஒரு பக்கம்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு ரொம்ப வெகுமதி கிடைக்குது, நிறைய பணம் கிடைக்குதுன்னு ஒருத்தவங்க பக்கம் நீங்க சாஞ்சி போய் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், எவ்வளவு பெரிய பலனை கொடுத்தாலும் சரி பொய் சாட்சி ஒரு பக்கம் இருந்து நம்ம சொல்லக்கூடாது. அதான் சொல்றாங்க, உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை. தோல்வற்றி சாயினும், உடல் வத்தி போயிடும், தோல் ரொம்ப சுருங்கிடும். சரியா? உடல் நலிவடைஞ்சிடும். ஆனா சான்றாண்மை நலிவடையாது, அவனோட ஒழுக்கம் குறையாது. இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? மனம், உடல், மொழி, இந்த மூன்றுலயும் தூய்மை உடையவங்களோட பண்புன்னு திரிகடுகம் சொல்லுது. அப்ப திரிகடுகத்துல அப்படியே இந்த மூணை நீங்க அப்படியே அங்க இருக்கிற மாதிரிலாம் நான் வச்சுக்கிட்டல, சிம்பிள் நான் வச்சுக்கலாம். மொழி, மனம், மெய்னா உடல், இந்த மூன்றுலயும் தூய்மை உடையவங்களோட பண்பு எதுன்னு கேட்டா ஒருவேளை எக்ஸாம்ல கிளியரா ஆன்சர் பண்ணும். என்னது? உண்பொழுது நீராடி உண்டலும், உணவு உண்றதுக்கு முன்னாடி குளிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சாப்பிடணும். தூய்மையான பண்பு அது. அடுத்தது, என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், என்ன பலன் கிடைச்சாலும் ஒருத்தவங்க பக்கம் சாஞ்சி அவங்களுக்கு சாட்சி பொய் சாட்சியா நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தது, தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை, வயது முதிர்ந்தாலும் அறிவு ஒழுக்கங்களை நம்ம தளராம இருக்கணும். இது மூணும் தான் அவங்களோட பண்பு. அதங்க பார்க்கலாமா? உண்பதற்குரிய நேரத்தில் உடலை தூய்மையாக குளித்து விட்டு உணவை உட்கொள்ளுதல். இது கரெக்ட். நான் சொன்னது இருக்கா? எவ்வளவு பெரும் பயன் கிடைப்பதா இருந்தாலும் எவ்வளவு பெரும் பயன் கிடைப்பதா இருந்தாலும் நடுநிலைமை தவறி பொய் சாட்சி. பாருங்க, நடுநிலைமை தவறக்கூடாது. அதுதான் நடுநிலைமை. நீங்க ஒரு சாட்சி சொல்ல போறீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னா, நீங்க நடுநிலைமையோட இருக்கணும். இவங்க பக்கமும் அவங்க பக்கமும் நிக்க கூடாது. அங்க இருக்கிற கருத்துக்களை கேட்டுட்டு யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நீங்க சாயணும். சரியா? இதுவும் கரெக்ட் தான். திருக்குறள் சொல்லியிருப்பாங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. கோடாமை வளையாமைன்னு அர்த்தம். சரியா? ஏ பி ரெண்டுமே கரெக்ட் தான். சி பார்க்கலாமா? வறுமையின் காரணமாக உடல் வாடி மெலிந்தாலும் நற்பண்புகளில் இருந்து சிறிதும் குறையாமல் வாழ்தல். சொன்னல, தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை. இல்லாத ஏழைகளுக்கு தம்மால் என்ற பொருளை கொடுத்து உதவும் பண்பு. இது கரெக்ட் தான், நல்ல பண்பு தான் இது. பட் அந்த செயல்ல இந்த பண்பு அவங்க சொல்லல. அதனால இது தப்பு. ஆன்சர் என்னது? டி. ஆன்சர் டி. மத்த மூணுமே கரெக்ட். திரிகடுகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறி. இன்னும் 4 அடிகளில் 3 அறக்கருத்துக்களை தெளிவாக கூறுகிறது. நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல இப்ப எடுத்துக்காட்டுக்கு அடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சத்துக்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஏழாவதுக்கான மெட்டீரியல் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன அறநூல் வருதோ, என்னென்ன திருக்குறள் வருதோ, என்னென்ன ஆசிரியர் வராரோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். சரியா? 6 தலைப்பு 7 தலைப்புல 6 தலைப்புகளுக்கு நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அந்த மனப்பாட தலைப்பு. சரியா? அடுத்து அந்த அறநூல், அடுத்து அந்த அறிஞர்கள், இந்த ப்ரீவியஸ் இயர், ஸ்கூல் புக்ல இருக்கிற சொற்பொருள் கலைச்சொல்லு, இது இல்லாம பாடத்திட்ட ஓரியன்டா இருக்கிற கலைச்சொல்லு, பிறமொழி சொல்லு, இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் மெட்டீரியலா நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஃபியூச்சர்ல எப்படி ஒரு டெஸ்ட் பேட்சை கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன்.
இந்த ஷெடியூல்ல 2 வகையான தலைப்புகள் இருக்கும். ஒரு வகையான தலைப்பு என்னது, இலக்கண புரிதல். இன்னொரு வகையான தலைப்பு என்னது, மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இதான் நான் உங்களுக்கு ஷெடியூல்னு கொடுக்குறேன்னா, இந்த ஷெடியூல்ல இருக்கிற மனப்பாடம் பண்ற தலைப்புக்கு குவாலிட்டியான மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணிட்டு, முடிஞ்சா அதுக்கும் கிளாஸ் கொடுத்துட்டு, ஆனா கண்டிப்பா இலக்கண ஓரியன்டா இருக்கிற தலைப்பை நடத்தி கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு குறிப்பிட்ட இப்ப நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ற 1ஆம் தேதினு வச்சுங்களேன், 5ஆம் தேதி தான் டெஸ்ட். ஸோ இந்த கேப்புக்குள்ள நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸை கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க இந்த மெட்டீரியல் படிச்சு இந்த டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் முடிச்சோன்னு எக்ஸ்பிளேஷன். ஸோ இப்படி கொண்டு போனோம் தான் ஆசை, இப்படி தான் ஃபியூச்சர்ல கொண்டு போறோம். பட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் ஸ்டார்டிங், உங்களுக்கே தெரியும். ஸோ மெட்டீரியலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸஸும் நம்ம யூடியூப்ல கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். நான் புணர்ச்சி 10 கொடுத்துருந்தா நான் எடுத்து கொடுத்துறேன், நீங்க பாத்துங்கன்னு. இப்போ சந்திப்பிழை நான் கொடுத்துருந்தா உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாத்துங்கன்னு. ஸோ இப்போ 2வது டெஸ்ட்டுக்கு சந்திப்பிழை இருக்கு, நான் வந்து யூடியூப்ல வேற்றுமை நடத்திருக்கேன். ஸோ வேற்றுமை நீங்க பாத்துங்க, சந்திப்பிழையில ஓரளவு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி பண்றேன். ஸோ இப்போதைக்கு என்ன முடியுதோ அதான், இந்த வாட்டியாச்சும் நம்ம மெட்டீரியல் கொடுத்தாச்சும் டெஸ்ட் வச்சிடும். இதான் மெட்டீரியல். ஸோ டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் இதை பண்ணும் ப்ராப்பராக தான் நம்ம கிளம்பிட்டு கொண்டு போகிறோம். ஸோ ஃபியூச்சர்ல நான் அப்படி மாத்திடுறேன். அதே மாதிரி எக்ஸாமுக்கு நல்ல டியூரேஷன் இருக்குன்னா 2 மாசத்துக்கு ஒரு பேட்ச், அடுத்து 2 மாசத்துக்கு ஒரு பேட்ச், அப்படிலாம் இல்லாம இப்போ எனக்கு ஒரு 8 மாசம் கேப் கிடைக்குதுன்னா அந்த 8 மாசத்துக்கு வெற்றியை பிளான் பண்ணி ஒரு பெரிய பேட்ச், சரியா? அந்த 8 மாசமும் ஒரே பேட்சா போட்டு உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ணி கொண்டு போகலாம். அதுலேயே கிளாஸ், அதுலேயே மெட்டீரியல், அதுலேயே டெஸ்ட், அதுலேயே எக்ஸ்பிளேஷன், இப்படி மொத்தமா. ஸோ கிளாஸ் தனி டெஸ்ட் தனி அப்படி இல்லாம ஸோ கொண்டு போகலாம் ஐடியா இருக்கு. நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த போல பண்ணி தரேன். சரி, ஓகே. திரிகடம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. இந்நூல் 4 அடிகளில் 3 ஆற கருத்துக்களை தெளிவாக கூறுகிறது. கரெக்ட் தான். சோ சரியான கூற்று. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு செயலிலும் 4ஆம் அடியில் இறுதியில் இம்மூன்று இம்மூவர் போன்ற தொடர்கள் இடம்பெறுகின்றன. தப்பு. ஒவ்வொரு பாடலிலும் 3ஆம் அடியோட இறுதியில தான் இம்மூவர், இது 3 அந்த மாதிரி கருத்து வரும். சோ இப்ப 4ஆம் அடின்ற தப்பு, 3ஆம் அடின்றதான் சரி. சோ இப்ப இந்த எங்க தப்பு? 4ஆம் என்பது தப்பு. எத்தனாம் அடி? 3ஆம் அடியின் இறுதியில தான் இம்மூவர் இம்மூன்றும் வரும். சோ அப்ப பி தப்பு. சோ தவறான கூற்று எது? பி. அடுத்து பார்க்கலாமா? இந்நூல் 1800 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரியா? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். கரெக்ட் தான். இந்நூலின் மூலம் கற்போரின் மனதில் உள்ள அறியாமை நீங்கி சமுதாயத்தில் குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்க செய்யும். குன்றின் மேலிட்ட விளக்கு. சோ போட்டித் தேர்வு படிக்கிற நீங்க எல்லாருமே ஒரு நாள் குன்றின் மேலிட்ட விளக்கா நீங்க ஆக போறீங்க. சோ இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வீட்ல இருந்து நீங்க படிக்கிறீங்க போறீங்கன்னு தான் தெரியும். சோ ஒரு நாள் நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ற அன்னைக்கு உங்களோட புகழ் உங்க ஊர் ஃபுல்லா பரவுது இல்ல? சரியா? அப்ப குன்றின் மேல இருக்கிற ஒரு விளக்கோட ஒளி தானே எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அது போலதான் உங்க புகழ் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். நீங்களும் குன்றின் மேலிட்ட விளக்கா மாறணும்னா சோ தொடர்ந்து கடினமா நீங்க உழைக்கணும். அது நடக்கதான் போது, அது நடக்கிற வரைக்கும் நீங்க உழைக்க தயாரா இருந்தா. சோ அப்ப இதுவும் கரெக்ட் தான். திரிகடகம் தொடர்பான மேற்கோள்கள் பொருந்தாததை தேர்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். சோ இதெல்லாம் ஒரு பாட்டு, இது ஒரு பாடல், திரிகடக பாடல். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான மேற்கோள். இது 3மே கரெக்ட் தான். இதுக்கான நான் பொருளை சொல்றேன். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். நெஞ்சம் அடங்குதல், நெஞ்சம் அடங்குதல் ஆனது தன்னை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றது. நான் இதை செய்யணும்னா அதை செய்யணும் தான். இப்ப நான் காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எழுந்திரிச்சணும். அதுல இருந்து நான் தொடர்ந்து 4 மணி நேரம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா படிக்கணும். அப்ப நெஞ்சத்தை அடக்கிறது வீடாகும். வீடு பேரு பாருங்க, நெஞ்சத்தை அடக்கனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, நல்லா வாழலாம். அதை விட பெரிய இன்பம் என்ன வாழ்க்கையில? வீடு பேரு அடையிறது, முக்தி அடையிறது, இந்த உலக வாழ்க்கையை துறக்கிறது தானே. சோ அப்ப அந்த அளவு இன்பம் கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். சோ முக்கியமான மேற்கோள் எது? திரிகடுகம். நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும். நல்குறவுனது வறுமை. நிறை நெஞ்சம், நெஞ்சம் முழுக்க நிறைந்த ஊக்கத்தையும், சரியா, நிறைந்த ஒழுக்கத்தையும் நிறைந்த கல்வியும், அவன் நிறை நெஞ்சான். அவன் நெஞ்சில ஊக்கம் நிறைஞ்சிருக்கு, கல்வி நிறைஞ்சிருக்கு. அவன்கிட்ட வறுமை வருமா? வராது. சோ அப்ப நல்குறவு அஞ்சும். சோ அப்ப இதுவும் சரிதான். வேளாளன் என்பான் விரிந்திருக்க உண்ணாதான். வேளாளன் உதவியாளன். உதவியாளனா யாருக்கோ உதவி செய்யறவன் கிடையாது, மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யறவன். இப்போ ஒரு அரசருக்கு உதவியாளர் அந்த மாதிரி இல்ல, உதவி மனப்பான்மை இருக்கிறவன். வேளாளன்னா என்னது? உதவி மனப்பான்மை இருக்கிறவன், விருந்தோம்பல் செய்யணும்னு நினைக்கிறவன், பிற உயிர்கள்ட்ட இரக்கம் காட்டுறவன். அப்படியேப்பட்டவன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். தான் வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கிறப்ப அவங்களுக்கு உணவு இல்லாம போயிடுமோன்னு இவன் உண்ண மாட்டான். சோ விருந்தினர், இதுக்கு இன்டைரக்டா பொருள் என்ன எடுத்துக்கலாம்? விருந்தினர் உண்டதுக்கு அப்புறம் இருக்கிற மீதியை தான் நம்ம உண்ண முடியும். சீரியஸா நம்ம இன்னைய காலகட்டத்துல போட்டித் தேர்வு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பழமைனா பல வருஷத்துக்கு முன்னாடி இல்ல,
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழற வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு போட்டித் தேர்வு படிக்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி அறநூல்லாம் படிச்சுட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்போம். சண்டே எதுமா மதியம் சரியா கறி மீன் வளைச்சு வச்சு ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருப்போம். கொஞ்சம் தூரத்து சொந்தம் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சோ நம்ம வெளியிலேயே வச்சு பேசி அனுப்பி விடுறோம். இது எல்லார் வீட்லயும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்துல. ஆனா போட்டித் தேர்வு படிக்கிற ஆள் நீங்க அங்க இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் டக்கு நம்ம என்னமோ படிச்சோமே வந்தவங்களுக்கு நம்ம பாட்டு சாப்பிடுறோம். ஆனா நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப அதெல்லாம் வருத்தமா இருக்கலாம். அப்ப தமிழரோட பண்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம மாறிட்டோம். ஒரு 15 வருஷம் அப்படிலாம் இருந்திருக்காது. சோ அவங்களையும் கூப்பிட்டு அமர வச்சு நம்ம சாப்பாடு கொடுத்துருப்போம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. சோ அப்ப நான் சொன்ன மாதிரி தூரத்து சொந்தமாவே இருந்தாலும் சரி வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவங்க கூட அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்காங்களா. அப்ப காலம் மாறிடுச்சு. இருந்தாலும் இந்த நல்ல கருத்து நம்மளுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தருதுல. ஓ இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப விருந்தினர் இருக்கும்பொழுது அவங்கள உண்ண வச்சுட்டு மீந்ததை தான் உண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. சோ அந்த கருத்து இதுதான் சொல்றது நம்மளோட திரிகடுகம் சொல்லுது. சோ இப்ப நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் நிறை நெஞ்சம் உடையானை நல்குரமும் அஞ்சும். இது நீங்க எடுத்துங்க. போட்டித் தேர்வு படிக்கிற நீங்க எடுத்துங்க. இன்னைக்கு நம்ம வறுமையை பார்த்து அஞ்சுறோம். அந்த வறுமை நல்குரவனானது வறுமை. அந்த வறுமையும் உங்களை பார்த்து அஞ்சணும்னா உங்க நெஞ்சம் நிறை நெஞ்சமா இருக்கணும். சரியா? கல்வி நிறைந்த நெஞ்சமா இருக்கணும். ஊக்கம் நிறைந்த நெஞ்சமா இருக்கணும். 1 2 3 சரி. திரிகடுகம் பாடலின்படி ஒருவனுடைய செல்வத்தை அழிக்கும் படைகளாக கூறப்படுவற்றுள் பொருந்தா ஒன்றினை கண்டறிக. செல்வத்தை அழிக்கும் படைகள். 3 படைகள் சொல்லியிருக்காங்க. இதுன்னு பார்க்கலாமா? தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னே பெருக்களும் முன்னிய பல்பொருள் வெட்கும் சிறுமையும். இந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க. தன்னை வியந்து தருக்களும் என்னன்னா தன்னையே பெருசா நினைச்சுக்கிறது. தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும் தேவையில்லாம கோபம் கொள்றது. முன்னிய பல்பொருள் வெட்கும் சிறுமையும் கண்ணுல பார்த்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது. இது 3மே செல்வத்தை உடைச்சிடும். சரியா? செல்வம் உடைக்கும் படைகள். 3 என்னன்னது? தன்னை வியக்கிறது, தேவையில்லாம கோபம் வச்சுக்கிறது, கோபம் கொள்றது, கண்ணுல பட்டது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது. கருத்தை நீங்க பிடிச்சிங்க, பாட்டை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரியா? தன்னை வேந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும். கொன்னேனா வீணாகன்னு அர்த்தம். தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும் முன்னிய பல்பொருள் வைக்கும் சிறுமையும் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. கருத்தை புரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப தன்னை பெருசா நினைச்சுக்கிறது, தேவையில்லாம சினம் கொள்றது, எல்லா பொருளுக்கும் ஆசைப்படுறது, இது 3 தான் செல்வத்தை உடைக்கும் படைகள் திரிகடுகத்துல நல்லாதனார் சொல்லியிருக்காரு. சோ செக் பண்ணி பார்க்கலாமா? தற்பெருமையால் அகந்தை கொண்டு தன்னைத்தானே அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து கொள்பவன். ஆமால, தன்னை வியந்து தருக்களும், தருக்கமா கர்வம் கொள்ளுதல், எவ்வித காரணமும் இன்றி பாருங்களேன், எவ்வித காரணமும் இன்றி வீணாக சினத்தை வளர்த்து கொள்பவன். தாழ்வின்றி, தாழ்வுன்றத நீங்க நம்ம தப்பா நினைக்கிறோம். தாழ்வுன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். சோ நான் தான் நம்ம நினைச்சோம்னா நம்ம அழிகிறோம்னு அர்த்தம். சோ எப்பயுமே நம்மள்ட்ட ஒரு பணிவு, நம்மள்ட்ட ஒரு தாழ்வு இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியல நம்ம நினைக்கணும். சோ அதெல்லாம் அவ்வளவு முக்கியமான குவாலிட்டி. இப்ப பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத இழிவெல்லாம் பார்க்க மாட்டோம்ல நம்ம. அப்ப நம்மளுக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். இப்ப நம்மளுக்கு மேல இறைவன் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல. சோ அப்ப நம்மளை எப்பயுமே நம்ம வந்து தாழ்வா, அதாவது 2 வகையில நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு டிமோட்டிவ் அப்படி எடுத்துக்கூடாது. சோ நம்மளை வந்து பக்குவமா நடந்துக்கணும், பண்பா நடந்துக்கணும், கர்வம் கொள்ளக்கூடாது. சோ அப்படி தாழ்வா நம்ம நடந்துக்கலாம். சொல்றாங்க எவ்வித காரணம் இன்றி வீணாக சினத்தை வளர்த்து கொள்பவன், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும். பாட்டு அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. மரணம் ஒரு நாள் உறுதியாக வரும் என்பதை சிந்திக்காமல் வாழ்வன். இது தப்பு. இது நரகம் செல்பவர். நரகம் செல்பவர், நரகம் செல்பவருக்கு 3 பண்புகள் சொல்லியிருப்பார். அதுல வரும் இது. செல்வம் உடைக்கும் படைகள் வராது. பிறருக்கு சொந்தமான பொருள்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவன். முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும். முன்னியனா உங்க முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது. சோ இதுதான் செல்வம் உடைக்கும் படைகள். அப்ப பொருந்தாது எது? சி. சோ தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும் முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும். இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. சரியானதை தேர்க. கூற்று. கவிஞர் முடியரசன் தனது இயற்பெயரான துரைராசு என்பதை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். ஆமா, அவருடைய இயற்பெயர் துரைராசு. சரியா? சுப்புராயிலோ சீதாலட்சுமி. சோ தேனி பெரிய குளத்துல பிறந்திருப்பாரு. 1920 பிறந்திருப்பாரு. சோ 98 மறைஞ்சிருப்பாரு. நம்மளோட பாடத்திட்டுல முக்கியமான முடியரசன். சரியா? இவர் தன்னோட இயற்பெயரான துரைராசு தான் முடியரசன் மாத்தி இருப்பாரு.
சரி, கூற்று ஓகே. காரணம் பார்க்கலாமா? பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் ஆவார். இப்போ பாரதிதாசனோட நெருங்கி பழகினாலதான் ஒரு பெயர் எப்படி மாத்திக்கிட்டாரு? சோ முடியரசன் மாத்திக்கிட்டாரு. பாரதிதாசன் முடியரசன். சோ அந்த ஃபீல்ட்ல தான் அவர் மாத்திக்கிட்டாரு. சோ ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கம் தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல, அது வராது, சரியான விளக்கம் ஆகும். சோ ஆன்சர் என்னது? பி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாரதிதாசனால் 1957 அழைக்கப்பெற்றார். சோ அண்ணாவால், இங்க பாரதிதாசன் வராது, அண்ணா. நீங்க பண்புகளை தெரிஞ்சீங்க. இப்ப முடியரசன் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரோட கேரக்டர் என்ன? முடியரசன் பாத்தீங்கன்னா பாரதிதாசனோட நெருங்கி பழகினது மட்டும் இல்லாம அண்ணா பெரியாரோட நெருங்கி பழகினவரு. இவரோட முக்கியமான குவாலிட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு தேவையற்ற சமய சடங்குகளை எதிர்த்து இருக்காரு. தன்னோட இறுதி சடங்குல கூட எந்த ஒரு சடங்கு செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போனவர் தான் நம்மளோட முடியரசன். அப்ப அவரோட கேரக்டர் தெரியுது. அப்ப மூட பழக்க வழக்கங்கள் இவருக்கு பிடிக்கல, தேவையில்லாத சடங்குகள் இவருக்கு பிடிக்கல. இந்த மாதிரி அவர் அந்த கான்செப்டை நீங்க பிடிச்சுக்கிட்டனாலே அப்படியேப்பட்ட கான்செப்ட்ல இருக்கிறவர் எப்படி பாட்டு எழுதுவாரு, அந்த ஃபீல்ட்ல கூட அந்த லைனை வச்சு, ஓ இந்த லைன் இவர் தான் எழுதியிருப்பாரு. இப்போ உங்க ஊர்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த விஷயத்த அவன் செஞ்சிருப்பான், ஏன் இந்த விஷயத்த அவன் செஞ்சிருப்பான்னு சொல்றீங்க? ஏன் அவனோட கேரக்டர் அது. சோ அப்ப நம்ம இந்த மாதிரிலாம் படிக்கிறதே இல்லை. ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவரோட கேரக்டர் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புக்ல இருக்கிற கான்செப்டை வச்சு அப்ப அந்த பாட்டுக்கு ஒரு உரித்தானவரா இல்லையா நீங்க எடுத்துடலாம். சோ அண்ணா பாரதிதாசன் கிடையாது, அப்ப ஒண்ணு தப்பு. இவருடைய நூல்கள் 2000 ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டார். 98 சாவராரு, 2000 ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டுருச்சு. சோ இது கரெக்ட். இவரின் சுயசரிதை நூல் பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம். இப்ப பாத்துங்க, பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் நம்மளோட முடியரசன் துரைராசோட சுயசரிதை. பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் முக்கியமானது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துவாங்க. பாரதியாரை தன் தந்தை என்றும் தமிழ் தந்தை என்றும் பாடியவர். பாரதியாரை கிடையாது, பாரதிதாசனை. பாரதிதாசனை தன் தந்தை என்றும் தமிழ் தந்தை என்றும் பாடியவர் தான் யாரு? நம்மளோட முடியரசன். சோ இதுதான் தப்பா இருக்கு. 1-4 தப்பு. சோ திராவிட நாட்டின் வானம்பாடி அண்ணா வசன் அது 1957 அழைக்கப்பெற்றவர் தான் நம்மளோட முடியரசன். சோ அப்ப 1-4 தப்பா இருக்கா? என்ன கேட்டிருக்காங்க? ஆராய்கம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப 1-4 தப்பு. சோ 1-4 தவறு. கீழ்கண்ட முடியரசனின் படைப்புகளை அதன் வகைகளோடு சரியாக பொருத்துக. பூங்கொடி காப்பியம், மணிமேகலை காப்பியத்தை போன்ற அமைப்பு கொண்டதான் பூங்கொடி. அப்ப பூங்கொடி காப்பியனாலே நீங்க ஆன்சர் கிட்டத்தட்ட எடுத்துடலாம்ல. சோ காப்பியம் 2ல இருக்கா? சோ ஆன்சர் எனக்கு எதுல ஆரம்பிக்கணும்? 2ல ஆரம்பிக்கணும். 1ல ஆரம்பிக்கிறது அப்ப டி தப்பு, ஏ தப்பு. ஆன்சர் பிஓ சிஓ தான். அடுத்தது பாருங்களேன், காவிய பாவை கவிதை தொகுப்பு. சோ ஆன்சர் 2-1, ஆன்சர் பி. அடுத்து வீரகாவியம் வரலாற்று பின்னணி காப்பியம். சரியா, வரலாற்று பின்னணி காப்பியம். அன்புள்ள பாண்டியனுக்கு கடித இலக்கியம். அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்குன்னு 2 கடித இலக்கியம் எழுதியிருப்பாரு. அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு. சோ ஆன்சர் பி 2-1 3-4. கவிஞர் முடியரசன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இவர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தவர். 1920 சுப்புராயலு சீதாலட்சுமி அம்மா அவங்களோட பெற்றோருக்கு தான் பிறந்திருப்பாரு. சோ இவருக்கு பரம்பமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்னும் பட்டத்தை வழங்கினார். எப்ப? 1966. சரியா. பூங்கொடி என்னும் காப்பியத்திற்காக 1966 தமிழக அரசு பரிசை பெற்றவர். சோ இதுவும் கரெக்ட் தான். சோ இங்க 3மே கரெக்டா இருக்கு பாருங்க. தேனி மாவட்டத்துல பெரிய குளத்துல பிறந்தவர் தான். சோ பரம்பு மலையில் நடந்த விழாவுல திரு குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கவியரசன் பட்டம் வழங்கி இருப்பார் 1966. சோ அதே ஆண்டுதான் பூங்கொடி என்ற காப்பியத்திற்கு தமிழக அரசு விருது, சாகித்ய அகாதமி விருதுன்னு சொல்லிடுவோம். சோ தமிழக அரசு விருது அவர் வாங்கியிருப்பாரு. சோ 1, 2, 3 அனைத்தும் சரி. சரியான கூற்றுகளை தேர்க. முடியரசன் மறைந்த போது அவரது இறுதிச் சடங்கு எவ்வித சாதி மத சடங்குகளும் இன்றி பகுத்தறிவு முறைப்படி நடைபெற்றது. சோ இது கரெக்ட், கூற்று சரி. வீரகாவியம் நூலிற்கு தமிழக அரசின் பரிசினை பெற்ற ஆண்டு 1973. சோ இதுவும் கரெக்ட். சோ பாருங்க 1966 பூங்கொடி
1973 வீரகாவியம். நான் வச்சீங்க பூங்கொடி வீரகாவியம் ரெண்டுமே டிஎன். தமிழக அரசு தமிழக அரசு விருதை வாங்கின ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா ஒன்று பூங்கொடி ஒன்று வீரகாவியம். முடியரசனோட நூல் ஒன்று 1966 ஒன்று 1973. முக்கியமானது. இவருக்கு பாவரசர் பட்டம் 1978 மொழிநாயரால் வழங்கப்பட்டது. தேவநேய பாவாணர் மொழிநாயர் தேவநேய பாவாணர். இதுல என்ன தப்புனா இயர் தப்பு. 79 1979 தான் அவருக்கு. இப்ப கவியரசன் பட்டம் எப்ப வாங்கினாரு? 1966. இப்ப பாவரசன் எப்ப வாங்குறாரு? 1979. 66 79. நான் வச்சுக்க முக்கியமானது. அந்த இடத்துல தப்பு. அப்ப 1 2 தப்பு, 1 2 சரி, 3 தப்பு. அப்ப கூற்று 1 2 மட்டும் சரி, 3ல இயர் தப்பு. பாத்துக்கோங்க. ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஓடு மீன் ஓட, அந்த இடத்துல ஓடு மீன்னா சிறிய மீன். சரியா? அந்த கொக்கு காத்து இருக்குல்ல அமைதியா. எதுக்கு காத்து இருக்கு? மீனை பிடிக்க அதுக்கு திறமை இல்லாம அது காத்து இல்ல. சரியா? மீனை பிடிக்க திறமை இல்லாம அது காத்து இல்ல. தனக்கு தேவையான பெரிய மீன் வரும்னு அது காத்திருக்கு. உரு மீன், உரு பொருள், மிகுந்த பொருள். உரு என்பது உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல்லின் தகுதியை மிகுதிப்படுத்தி கூறுவதான உரிச்சொல். அப்ப உரு மீன்னா பெரிய மீன். அப்ப ஆப்போசிட் ஓடு மீன்னா சின்ன மீன் தானே. சரியா? அப்ப அதுதான் என்ன கேட்டிருக்காங்க. என்ன தொடர்ந்து சிறிய மீன் என்பதற்கு நிகரான எதிர்ச்சொல் அது உரு மீன். அப்ப சிறிய மீன்னா ஓடு மீன். உரு மீன். கீழ்காணும் எதிர்ச்சொற்களை பொறுத்துக. புறத்திணை அகத்திணை. இதுக்கு விளக்கம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு பாடத்திட்டத்துல இது இல்லை. சரியா? இதெல்லாம் படிச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்ல கான்செப்ட் ஒரு எழுத படிக்கும் போது இதுல தமிழர்களை பத்தி, தமிழரோட வீரத்தை பத்தி, அக வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கான்செப்ட் இருக்கு. பட் இன்னைக்கு பாடத்திட்டத்துல இவங்களை எடுத்துட்டாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். எல்லாமே கரெக்ட் தான். 1 2 3 4 5 தான் ஆன்சர். ஏன் இதை எதிர்ச்சொல்லா வச்சிருக்காங்கன்னா, அகத்திணை புறத்திணைன்றாலும் எதிர்ச்சொல். இப்ப இதுலயும் ஒரே கான்செப்ட், சேம் கான்செப்ட் தான் இதுலயும் இருக்கும். பட் அகத்திணை புறத்திணையா இருக்கனால இது எதிராக வச்சிருப்பாங்க. இப்ப வாகைனா என்ன? வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகையா? அப்போ பாலைனா என்ன? பாலையில பாத்தீங்கன்னா இதுல அப்படியே கான்செப்ட் புரிஞ்சுங்க. நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், கதையா சொல்றேன், புரிஞ்சுங்க. பாலையில என்னது? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இப்ப நம்ம ஊர்ல வேலை இல்லைன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கல்ல. பாலை நிலம் வறட்சி, அங்க இருக்கிற தலைவன் தலைவியை பிரிஞ்சு மற்ற இடத்துக்கு சென்று பொருளீட்ட போவான். இதான் பாலையில நடக்கிறது. அப்ப பொருளீட்ட பிரிஞ்சு போறானா? பொருளீட்டுறது மகிழ்ச்சி தானே. இப்ப வாகை வெற்றி பெற்றது மகிழ்ச்சி தானே. அதனால வாகைக்கான எதிர் பாலை. அப்ப வாகையும் பாலையும் பொருள் அடிப்படையில எதிர் கிடையாது, திணை அடிப்படையில எதிர். அப்ப இதுலயும் ஒரே மாதிரியே ஒரு பொருள் இருக்கு, இதுலயும் ஒரே மாதிரியே ஒரு பொருள் இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒரு சரியான எதிர்ச்சொல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா திணை அடிப்படையில இது ஒரு புறத்திணை, இது ஒரு அகத்திணை. புரியுதான் பாருங்க. வாகைனானது வெற்றி பெற்றுட்டு மகிழ்ச்சி அடைகிறது, இவன் போய் பொருளீட்டிட்டு மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து தும்பை. தும்பைனா என்னன்னா கடினமா போரிடுறதுதான் தும்பை. ரெண்டு பேரு, நீ பெருசா நான் பெருசா சண்டை போட்டுக்கிறது தான் அது தும்பை. அப்ப சண்டை போட்டா நடக்கும், துன்பம் தானே. இங்க பாருங்க அப்படியே நெய்தல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். உரி பொருள் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? முதற் பொருள், கரு பொருள், உரி பொருள், 3 வகையான பொருள் பார்ப்போம் நம்ம அகத்திணை படிக்கும் போது. உரி பொருள்ல பாத்தீங்கன்னா நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தம். அதுனா இரங்கல், கடலுக்கு சென்ற தலைவன் குறித்த நேரத்துல வரமாட்டான். கடலுக்கு போனவன் சரியான சொன்ன நேரத்துல வரல. அப்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு துன்பமா இருக்கும். இப்ப 5 மணிக்கு வர வேண்டியவன் 5 மணிக்கு வரல, கடலுக்கு போயிருக்காங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சும் பயமா இருக்கும்ல, வருத்தப்படுவாங்கல்ல. அப்ப இங்கேயும் துன்பம் நடக்குதா அவங்களுக்கு, இங்கேயும் துன்பம் நடக்குதா. அதனால இது கரெக்டான எதிர்ச்சொல். அடுத்து வெச்சி, ஆணிரை கவர்தல். ஆணிரையை கவர போறவன் எப்படி போவான்? கொள்ளடிக்க போறது போல அமைதியை போய் களவாடிட்டு வந்துருவானா? அது போல குறிஞ்சில தலைவன் தலைவியை சந்திக்க யாரும் அறியாத வகையில போவான். அதனால அது இது ரெண்டும் ஆப்போசிட். சரியா? அடுத்து உழிஞ்சை. கோட்டை கைப்பற்ற சுற்றி வளைத்தல். வெச்சி, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை. நொச்சி கோட்டையை காக்க உள்ளிருந்தே போரிடல். நொச்சி, உழிஞ்சி கோட்டையை கைப்பற்ற சுற்றி வளைத்தல். மருதம், மருதம்னா ஊர் வாழ்க்கை, நம்ம தான் மருதம். கோட்டை, நகரம், வீடு, இது சம்பந்தமானது. இதுவும் கோட்டையை சுற்றி வளைக்கிறதா? அதனால இது ரெண்டையும் எதிராக வச்சுட்டாங்க. அடுத்து பாருங்க வஞ்சி. வஞ்சி மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல்.
மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல். முல்லை தலைவனும் பொருளீட்ட போவாரு. இதுல வந்து இருத்தல் நிமித்தமும் வரும். தலைவி காத்து இருப்பாங்க. சரியா? அப்ப இங்கேயும் பொருளீட்ட போவாங்க, இங்க போருக்கு போவாங்க. இப்படி ஏதோ ஒரு கான்செப்டால இது எதிர்ச்சொல்லா வச்சிருக்காங்க. இது நீங்க சில இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன் வச்சாங்கன்னு தெரியாது. இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன நுணுக்கத்தை வச்சு நீங்க நான் வச்சுக்கலாம். 1 2 3 4. படுகர் என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் அல்லாதது. படுகர் என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் அல்லாதது. படுகர்னா அது பள்ளம். வெறுப்புனாலும் மேடுதான், மேடுனாலும் மேடுதான், மிசைனாலும் மேடுதான், எதுவும் இல்லை. படுகர் என்பதற்கு எதிர்ச்சொல்லுங்க எதுவுமே இல்லை. சரி என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் அல்லாதது, அதான் எதிர்ச்சொல் அல்லாதது எதுவுமே இல்லை. எல்லாமே எதிர்ச்சொல் தான். இது மூணுமே எதிர்ச்சொல் தான். அப்ப எதுவும் இல்லை. புரியுதா பாருங்க? இதுக்கான எதிர்ச்சொல் அல்லாதது கேட்டாங்க. இது மூணுமே எதிர்ச்சொல் தானே. எதிர்ச்சொல்லே இல்லாதது இல்லை. அதனால எதுவும் இல்லை. பின்வரும் எதிர்ச்சொல் இணைகளில் எத்தனை இணைகள் சரியானவை? நுண்மை, திண்மை. இது வந்து தப்பு. நுண்மைக்கு பாத்தீங்கன்னா பொறுமைன்னு வரும். பொறுமை. நுண்பொருள் என்னது? சின்ன பொருள். அப்ப நுண்மைனா சின்னது, பொறுமைனா பெரியது. இதுதான் சரியானது. அப்ப திண்மைக்கு என்ன வரும்? திண்மைக்கு என்ன வரும்? நொய்மை, திண்மை. உணர்ச்சி நடத்தி பிளஸ் போடவே போகுது. சரியா? நொய்மை, திண்மை. நொய்மைனா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திரி பாத்துறீங்களா, விளக்கு திரி. எப்படி நொய்மை? அது என்ன ஸ்ட்ராங்கா அப்படியே குச்சி போல இருக்கும்? இல்ல. திண்மைனா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இப்ப நொய்மை, திண்மை. நொய்மைனா இலகுவா இருக்கிறது. திண்மைனா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அப்ப இது தப்பு. ஒண்ணு எப்படி தப்பு? நுண்மைக்கு பருமை, திண்மைக்கு நொய்மை. தெருள் ஐயம், இது கரெக்ட். தெருனா தெளிவு, தெளிவா இருக்கிறது, ஐயமா இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள்ல தெளிவா இருக்கிறதும் பயத்தோட எதிர்ச்சொல் தானே. அப்ப இது கரெக்டா இருக்கு. திருவினை, அருவினை, இது கரெக்ட் தான். பட் இந்த ரூ வரக்கூடாது. அருவினை. திருவினைனா செய்த வினை. இது பல பொருள் இருக்கு. திருவினைனா செல்வத்தை சேர்க்கிறது வினை, செல்வம் பெறுகிற வினைன்னு. திருவினா செய்து முடித்த வினை, அருவினைனா செய்யறதுக்கு அருமையான வினை, செய்யறதுக்கு ரொம்ப ரேரான வினைன்ற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. இது தப்பு. ஏன்னா அங்க ரூ மாத்தி கொடுத்துட்டாங்கல்ல. புரை, குற்றமற. புரைனா குற்றம், குற்றமற, குற்றம் பிளஸ் அற, அதான் குற்றமற. அப்ப குற்றம், குற்றம் இல்லாத. அப்ப சரியானது எதிர்ச்சொல் தானே. பாதகர், கண்டகர், இது ரெண்டுமே சேம் பொருள். பாதகர்னாலும் கண்டகர்னாலும் கெட்டவர்னு அர்த்தம். பாதகருக்கு எதிர்ச்சொல்லாது நல்லவர்னு வரணும். இதுவும் தப்பு. அகலாது, அகலாது, விலகாது, ரெண்டும் சேம் பொருள். அகலாதுக்கு என்ன வரணும்? அணுகாதுன்னு வரணும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். திருக்குறள் பார்த்திருப்பீங்கல்ல. அகலாதுக்கு என்னது? அணுகாதுன்னு வரணும். இதுவும் தப்பு. என்ன விடை? பின்வரும் எதிர்ச்சொல் இணைகளில் எத்தனை இணைகள் சரியானவை? 2 4, 2 இணை தான் சரியா இருக்கு. மீதி 4 இணை தப்பா இருக்கு. செக் பண்ணிக்கலாமா? தப்பு 1 4 தப்பு. 2 இணை தான் சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஆமா, சரியானவை 2 இணை. பின் ஒருவற்றில் முழுவதும் பொருத்தமாக அமைந்த எதிர்ச்சொல் இணை தொடரை தேர்ந்து. முழுவதும் பொருத்தமா இருக்கணும். பைய, பைய நாவை அசைத்த மொழின்னு சொல்லுவாங்க. பையனா மெல்லன்னு அர்த்தம். இங்க எதிர்ச்சொல் இல்லாம டைரக்டான பொருளே கொடுத்துட்டாங்கல்ல. அப்ப இதுவே தப்பு. தப்புன்னு அடிச்சிடறேன். மெல்ல விரைந்த, இது ஓகே. பிற தனி, இது ஓகே. பட் இருந்தாலும் ஆன்சர் ஏ கிடையாது. இங்க தப்பாயிடுச்சு இல்ல. வெச்சி கரந்தை, கரெக்ட். வெச்சி ஆணிரை கவர்தல், கரந்தை ஆணிரை மீட்டல், அப்படி ஆப்போசிட்டா இருக்கா? இது கரெக்ட். மலர்ச்சி, கலிப்பு. மலர்ச்சினாலும் கலிப்புனாலும் ஒண்ணுதான். மலர்ச்சிக்கு சுளிப்புன்னு வரும். மூஞ்ச சுளிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. கலிப்புன்னு வராம சுளிப்புன்னு வந்திருக்கணும். அப்ப இது தப்பு. சுத்தம், அமைதி. இங்க சத்தம் அமைதின்னு வந்திருக்கணும். அப்ப இது தப்பு. ஆண்டான், கோழை வராது. வீரன், கோழை. ஆண்டான் அடிமைன்னு வரணும். அப்ப இது தப்பு. என்ன வரணும்? அடிமைன்னு வரணும். தப்பு. இம்மை, மறுமைன்னு வரணும். அப்ப இதுவும் தப்பு. நிருமித்த, உருவாக்கிய, சேம் பொருள். நிருமித்தனா உருவாக்கிய தானே. அப்ப இதுவும் தப்பு. ஆன்சர் அப்ப என்னதான்? டி தான் ஆன்சர். எத்தனைக்கும் முயலும் அர்த்தம். அப்ப ஆப்போசிட் முயலாமை. கரெக்டா இருக்கா? பிணி, இன்பம். பிணினா நோய். சரியா? அப்ப துன்பம். பிணினா நோய், துன்பம். அப்ப ஆப்போசிட் இன்பம். கரெக்டா இருக்கா? ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அப்ப ஒருத்தார்னா தண்டித்தார்னு அர்த்தம்,
பொறுத்தாருன்னா பொறுத்து கொண்டாருன்னு அர்த்தம். சோ அப்ப சரி. சோ ஆன்சர் அது டி. இசை என்னும் சொல்லிற்கான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடு. இசைன்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா? இசைக்கு அமைதி வருமா? வராது. இசைனா புகழ், அப்ப ஆப்போசிட் பழி வருமா? வரும். சோ வசைனாலும் பழி வரும். சோ இசைனா புகழ், அதான் சேம் பொருள். இசைனா பாட்டு, அதுதான். இசைக்கும் பாட்டுக்கும் தொடர்பு உண்டு, ஆனா அது எதிர் கிடையாதுல்ல. அவ புரிஞ்சுங்க, ரெண்டுமே எதிர் தான். இசைனா புகழ், சோ புகழ் ஆப்போசிட் பழி. சரியா? வசைனாலும் என்னது? பழி. சோ 2 3 2 3 மட்டும் சரி. பின் வருவனவற்றில் தவறான எதிர்ச்சொல் இணையை தேர்ந்தெடு. ஊக்கம், சோர்வு. சோ இது கரெக்ட். தவறான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, இது சரியா இருக்கு. அகலமான, தப்பு. சோ இதுதான் தப்பு. குறுகலானன்னு வரணும். என்ன வரணும்? குறுகலான. அகலமா இருக்கு, குறுகலா இருக்கு. சோ அப்ப இதான் தப்பு. அப்ப இதான் ஆன்சர். அழுக்கார் அற்றவன். அழுக்கார்னா பொறாமை. பொறாமை அற்றவன், பொறாமை இல்ல, பொறாமை உடையவன். கரெக்டான ஆப்போசிட்டா? கரெக்டா இருக்கு. சாரம், சக்கை. சோ ஒரு பழத்துல சக்கை சாறு ஆப்போசிட் தானே. சோ கரெக்டா இருக்கா? சோ இது மட்டும் தான் தப்பு, பி மட்டும் தான் தப்பு. சரியான எதிர்ச்சொல் இணையை தேர்ந்தெடு. வாரால், வரமாட்டால். வாரால்னா வரால்னு அர்த்தம். சோ சரியான எதிர்ச்சொல் இணை தான் கேட்டிருக்காங்க. சோ வாரால், வரமாட்டால், இது ரெண்டும் ஒரே பொருள் தான். இப்ப வாரால் எப்படி நம்ம பிரிக்கலாம்? சரி, அடுத்து பார்க்கலாம். வந்தோம், வாரோம். சொல்லாய், சொல்ல மாட்டாய். வாரான், வரமாட்டான். சரி, மேல இருந்து பார்த்துடலாமா ஒன்னொன்னா? பாருங்க. வாரால், வா என்பது பகுதி, அது வான் மாறிடும், வருண் மாறிடும். ஆ கூட்டல் ஆல். சரியா? எதிர்மறை இடைநிலை ஆ வந்தா, இது நான் பல வாட்டி சொல்லிருக்கேன், இப்பயே சொல்றேன். எதிர்மறை இடைநிலை ஆ வந்தா அடுத்தது ஒரு உயிர் எழுத்து வந்தா அந்த ஆ போயிடும். சோ இந்த ரூக்குள்ள இருக்கிற ஊ போயிட்டு இரு கூட்டலா ரான் வந்துருமா? சோ வரால். வரால் கிடைச்சிருமா? அப்ப வரலான்னு அர்த்தம், வரலான்னு அர்த்தம். வரலான்னு வரலன்னு அர்த்தம். இது நம்மளுக்கு சொல்லும் போது ஸ்ட்ரைக்கே ஆகாது. என்ன இது வரால்னு இருக்கு, இல்ல வாரால்னு கூட சொல்லலாம். சரியா? ஆனா இதை இலக்கண அடிப்படையில உள்ள போய் பார்க்கும் பொழுது எதிர்மறை இடைநிலை இருக்குல்ல, அப்போ ஒரு சொல்ல எதிர்மறை இருந்தாலே அங்க செயல் நடக்கணும்னு அர்த்தம். அப்ப இங்க வரலன்னு அர்த்தம். இங்கேயும் பாருங்க, வரலதானே, வரமாட்டாலும் வரல தானே. அப்ப இது சரியான எதிர்ச்சொல் இல்ல, இது தப்பு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, சரியான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப தப்பான எதிர்ச்சொல். வந்தோம்னா வந்துட்டோம்னு அர்த்தம். வந்தோம் எப்படி பிரிக்கலாம்? வா பகுதி, அது வான் மாறிடுச்சு. இத்து சந்தி, அது இந்தா மாறிடுச்சு. இத்து கூட்டல் ஓம். பாருங்களேன். சோ வந்தோம் நேர்மறை, அதுக்கு எதிர்மறை என்னது? வாரோம். பார்க்கலாமா? வாரோம் எப்படி பிரிக்கலாம்? வா தான் பகுதி, வாரு, ஆ கூட்டல் ஓம். ஓம் என்பது தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதி. நான் படர்க்கை விகுதி நடத்திட்டேன், முன்னிலை விகுதி நடத்திட்டேன். அடுத்த கிளாஸ் யூடியூப்ல நம்ம கொடுக்குற கிளாஸ் தன்மை விகுதி தான். சோ பார்க்காதவங்க ரெகுலரா பார்த்துக்கோங்க. சோ பாருங்களேன். சோ இப்ப எதிர்மறை சேம் அதே கான்செப்ட் தான். எதிர்மறை இடைநிலை இருந்து அடுத்து ஒரு உயிரெழுத்து இருந்தா அது போயிடுமா? சோ ரூ இருக்கு, உயிரெழுத்து இருக்கா, ரூக்குள்ள இருக்கிற ஊ போயிட்டு இரு கூட்டல ரோன் வருடுமா? அப்ப வாரோம். அப்ப வாரோம்னா என்ன அர்த்தம்? வரலன்னு அர்த்தம். சோ வந்தோம்னா என்ன அர்த்தம்? வந்தோம்னு அர்த்தம். அப்ப சரியான எதிர் சொல்லாருங்க, இது புரியுதான்னு பாருங்க. வந்தோம்னா வந்துட்டோம்னு அர்த்தம், வாரோம்னா வரலன்னு அர்த்தம். அப்ப சரியான எதிர் சொல் என்னது? ஆன்சர் பி. சொல்லாய். சொல்லாய் எப்படி பிரிக்கலாம்? சொல் கூட்டல் ஆ கூட்டல் ஆய். சொல்லாய்னா முன்னிலை, ஆய் என்பது முன்னிலை, ஒருமை, வினைமுற்று விகுதி. சரியா? திரும்ப அதுதான். எதிர்மறை இடைநிலை ஆ இருந்து உயிர் எடுத்திருந்தா ஆ போயிடும். தனிக்குறில் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா, இன்னொரு இல்லு போகும். இல்லு கூட்டலா லா, அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? சொல்லாயின்னு கிடைக்கும். அப்ப சொல்லாயின்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டாயின்னு அர்த்தம். நீ சொல்ல மாட்டாயின்னு அர்த்தம். சொல்லாயின்னா சொல்ல மாட்டாய். அப்புறம் சொல்ல மாட்டாயின்னு கொடுக்குறாங்க, அப்ப தப்பு தானே. அப்ப சொல்லாயினாலும் சொல்ல மாட்டாய் தான். அப்ப இது சரியான பொருள் தான், தப்பு தானே. அடுத்து பாருங்க. வாரான். வாரான் எப்படி பிரிக்கலாம்? வா என்பது பகுதி, வாரு, ஆ கூட்டல் ஆண்.
ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சோ வா என்ற பகுதி வாரன் மாறிடுச்சு. இப்ப நீங்க வா என்பது வான் மாறத ஒத்துக்கிறீங்கல்ல, வான்றது வான் மாறத ஒத்துக்கிறீங்கல்ல. சோ அது தெரியுது போல இதுவும் தெரியுது. சோ இப்ப எதிர்மறை இடைநிலை ஆ வந்து அடுத்த இருக்க உயிரெழுத்து இருந்தா அது ஆ போயிடுமா? சோ இந்த ரூக்குள்ள இருக்க ஊ போயிட்டு இரு கூட்டல ரான் வந்துருமா? அப்ப என்ன கிடைக்கும்? வாரான். அப்ப வாரான்னு அர்த்தம், வரமாட்டான்னு அர்த்தம். இங்கே வரமாட்டான் இருக்கு, அப்ப தப்பு தானே. இதுல எவ்வளவு இலக்கண நுட்பம் தேவைப்படுது பாருங்க. அப்ப வாரானாலும் வரமாட்டால் தான், சொல்லாயினாலும் சொல்ல மாட்டாய் தான், வாரானாலும் வரமாட்டான் தான். அப்ப சேம் பொருள். இல்ல சரியான இது சொல்லினது இதுதான். சோ வினா எண் 70 பாருங்க. சரியற்ற இணைகளை தேர்ந்தெடு. எதிர்ச்சொல். சொன்னோம் சொல்கோம், இது ஒரு டிஃப்ரெண்டான எதிர்ச்சொல். சரியா? சொன்னோம் சொல்கோம். சோ இதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு 100% உங்களுக்கு புரிய வைக்கணும்னா பகுபதம்லாம் படிச்சிருந்து, பகுதி படிச்சிருந்து, விகுதி படிச்சிருந்து, முக்கியமா இடைநிலை படிச்சிருந்து, எதிர்மறை இடையெல்லாம் படிச்சிருந்தா சூப்பரா கனெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், பார்க்கலாமா? சொன்னோம், நாங்க இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். சொன்னோம் பாருங்க, சொல் இதான் வினை பகுதி. எப்படி மாறிடும்? சொன்னு மாறிடும். வா வார் மாறிச்சுல்ல. ஓம். பகுபதத்தின் அடிப்படை உறுப்புகள் எது? பகுதியும் விகுதியும். ஒரு சொல்ல பகுதி விகுதி மட்டுமே வச்சு கூட பிரிக்கலாம். சரியா? இதுதான் அது. சோ தனி கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுமா, இன்னொரு இன்னும் போய் யோ கூட சேர்ந்து நோன் வந்துருமா? அப்ப சொன்னோம். அப்ப சொன்னோம்னா சொன்னான்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இறந்த காலம். சொன்னோம். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்தது சொல்ஹோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கலாம்? சொல் பிளஸ் இக்கு பிளஸ் ஓம். இக்கு என்பது எதிர்கால இடைநிலை. இப்பு இவ்வு இக்கு 3 எதிர்கால இடைநிலை. அப்ப சொல்ஹோம் இக்கு கூட்டல் கோன் வந்துருமா? அப்ப இது எப்படி எதிர்ச்சொல்? சொன்னோம்னா சொல்லல தானே எதிர்ச்சொல். சோ இதுவும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சோ கொஞ்சம் வந்து லைட்டா டிஃபிகல்ட்டா இருக்கிறது போலதான் இருக்கும். சொல்ல போற அந்த அடிப்படையில் இது எதிர்ச்சொல்லாம் மீன் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம தேடி எடுத்தது தான். சோ இது கரெக்டானது தான். அப்ப சொன்னோம். சோ ஆப்போசிட் என்னது? சொல்வோம். சப்போஸ் சொல்வோம்னா அது சொல்வோம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, சரியான எதிர்ச்சொல் தான். சரியற்றதான் கேட்டிருந்தோம் இதுல. வந்தேன் வந்திலேன். வந்தேன் பாருங்க, வா என்பது பகுதி, அது வான் மார்ந்து விகாரம். சோ வா என்பது பகுதி, அது வான் மார்ந்து விகாரம். இத்து என்பது சந்தி, அது இந்துன்னு மார்ந்து விகாரம். இத்து கூட்டலேன். இத்து என்பது அது இறந்த கால இடைநிலை. அப்ப வந்தேன்னா வந்துட்டேன்னு அர்த்தம், வந்திலேன்னா வரலன்னு அர்த்தம். அப்ப இதுவும் சரியான எதிர்ச்சொல் தான். வந்திலேன் எப்படி பிரிக்கலாம்? வந்து இந்த இடத்துல வான்றது அந்த வந்துன்றது வந்துடும். சரியா? சோ வந்து அத சொன்ன. இதெல்லாம் நான் வந்து பகுபதம் நடத்தினாதான் உங்களுக்கு இதெல்லாம் நான் இன்னும் நல்லா சொல்லி தர முடியும். சோ பாத்துங்க. வந்து இல்லு கூட்டல் ஏன். இல் என்பது அது எதிர்மறை இடைநிலை. இல்லு அல்லு ஆ 3 எதிர்மறை இடைநிலை. தூக்குள்ள ஊ போயிட்டு இத்து கூட்டல் இத்தி இல்லு கூட்டலே இல்லையே வந்திலேன் கிடைச்சிருமா? கரெக்டா கிடைக்கும் வந்திலேன். அப்ப வந்திலேன்னா வரலன்னு அர்த்தம். அப்ப வந்த வரல, இது சரியான எதிர்ச்சொல். இது காலத்தின் அடிப்படையில் எதிர்ச்சொல். அப்ப சொன்னோம்னா சொன்னோம், சொல்வோம்னா சொல்வோம். சரியா? அப்ப இது நடந்துருச்சு, இது நடக்க போகுது. அந்த மாதிரி வரையாய் வரைந்திலாய். சோ வரையாய் பார்க்கலாமா? பிரிச்சு பார்க்கலாமா? வரையாய், வரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஆய். வரை என்பது வினைப்பகுதி, ஈ என்பது உடம்படு சந்தி, ஆ என்பது எதிர்மாறி இடைநிலை, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, ஆ என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. சரியா? சோ எப்பெல்லாம் எதிர்மறை இடைநிலை ஆ வருதோ அதுக்கப்புறம் ஒரு உயிர் எழுத்து இருந்தா ஆ போயிடுமா? சோ போயிடுச்சு. சரியா? அப்ப ஈ கூட்டலாம் யா, வரையாய் கிடைச்சிருமா? அப்ப வரையாயினா வரையலான்னு அர்த்தம், வரைந்திலாயினாலும் வரையலான்னு அர்த்தம். வரைந்திலாய் எப்படி பிரிக்கலாம் பாருங்க. வரை பகுதி, இத்து இந்தாமார்ந்து சந்தி. இத்து என்பது இறந்த கால இடைநிலை, இல்லு என்பது எதிர்மறை இடைநிலை, ஆ என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. சேர்த்து பாருங்க, வரைந்திலாயும் கிடைக்கும். அப்ப வரையாயினாலும் வரையல, வரைந்திலாயினாலும் வரையல. அப்ப இது எதிர்ச்சொல் கிடையாது. புரியுதா? சோ அப்ப கிழித்தேன் கிழிக்கேன். கிழித்தேன் எப்படி பிரிக்கலாம்? கிழி பிளஸ் இத்து பிளஸ் ஏன். சோ கிழி என்பது வினை பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. சோ அப்ப கிழித்தேன். சோ பாத்துங்க. சோ கிழிச்சிட்டேன்னு அர்த்தம். கிழிக்கேன்னா கிழிப்பேன்னு அர்த்தம். சோ கிழிக்கேன், கிழி பிளஸ் இக்கு பிளஸ் ஏன். சோ அப்ப கிழி என்பது பகுதி, இக்கு என்பது சந்தி, இக்கு என்பது எதிர்கால இடைநிலை. அதான் இடைநிலை படிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு இன்னு, நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று, எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு, எதிர்மறை இடைநிலை இல்லு அல்லு ஆ. சரியா? சோ இப்ப இது காலத்தின் அடிப்படையில் எதிர்மறை.
அப்ப இங்க எதெல்லாம் காலத்தின் அடிப்படையில் எதிர்மாறி, இதுவும் சோ இதுவும். சோ அப்ப கிழித்தேன் கிழிக்கேன், சோ கிழிச்சுட்டேன் கிழிப்பேன். சோ அங்க என்னது சொல்லிட்டேன் சொல்வேன், அதனால அது எதிர்ச்சொல். சோ அப்ப என்னது ஒரு இணை. சோ தவறானது எத்தனை இணை, ஒரு இணை. பின் வருவற்றுள் முழுவதும் தவறற்ற எதிர்ச்சொல் இணை தொடரி. முழுவதும் தவறற்றது, ஒரு தவறா இருந்தாலும் தப்பு தான். ஈதல் கொடுத்தல், ஈதல்னா தானே கொடுக்கிறது. அப்ப ஈதலுக்கு ஆப்போசிட் ஏற்றல், வாங்குறது. கொடுக்கிறதுக்கு ஆப்போசிட் வாங்குறது தானே. சோ அப்ப இது தப்பு. இங்க என்ன வந்திருக்கணும், ஏற்றல்னு வந்திருக்கணும். புணரியோர்னா கொடுத்தவர்னு அர்த்தம். ஈண்டு புணரியோர்னு சொல்லுவாங்கல்ல, புணரியோர்னா கொடுத்தவர். சோ கொடுத்தவர், கொடுக்காதவர், தராதவர், இது கரெக்ட் தான். பட் இங்க தப்பு இருக்குல்ல, அப்ப ஏன் தப்பு. தன்மைனா குளிர்ச்சி, வெம்மைனா வெப்பம். சோ இது கரெக்ட். தொகுத்து பகுத்து, இதுவும் கரெக்டா, பி தான் ஆன்சர். இதான் கரெக்டா இருக்கு. முழுவதும் தவறற்றதான். ஆமா, தொகுத்து கொடுக்கறதுனா என்னன்னா மொத்தத்தையும் கொடுக்கறது. பகுத்து கொடுக்கறதுனா கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், புணர்ச்சியை நான் தொகுத்து கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம், மொத்த புணர்ச்சி ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து உங்களுக்கு கொடுக்குறது தொகுத்து. பகுத்து கொடுக்கறனா என்ன அர்த்தம், நான் பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன்னு அர்த்தம். சோ சரி. நகுதல் அழுதல், நகுதல்னா சிரித்தல், அழுதல் இது ஓகே. இரு நிலம் பெரிய நிலம், இது தப்பு. ஏன்னா இரு நிலம் தான் பெரிய நிலம். சோ அப்ப என்ன வரும், சிறிய நிலம்னு வரணும். நயம் இல்ல தீமை, நயம் இல்லதான தீமை, நயம் இல்லனா தீமை. அப்ப ஆப்போசிட் என்ன வந்திருக்கணும், நன்மைன்னு வந்திருக்கணும். உரிமை அடிமை, ஓகே, இது எனக்கு உரிமையானது. ஒரு கார் இருக்குன்னா ஒரு உரிமை, அடிமைனா இன்னொருத்தருக்கு வேலை செய்யறாரு, சரியா. சோ இது சரியானதுதான். சோ இப்ப எங்கெங்க தப்பு தப்பா இருக்கு பாருங்க, இதுல தப்பு, இதுல தப்பு, அது தப்பு. சோ சரியானது பி. சரியான இணையை தேர்ந்தெடு. எஸ்கலேட்டர்னால மின் தூக்கி, லிப்ட் தானே மின் தூக்கி. சோ எஸ்கலேட்டர்னா என்னது, மின் படிக்கட்டு, நகரும் படிக்கட்டு சொல்லலாமா. சோ அப்ப ஏ தப்பு. சோ கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ் தானே இடஞ்சுழி. சோ அப்ப இதுவும் தப்பு. ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள், இது கரெக்ட். சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, வாய் சர்ச் தான் குரல் தேடல். சோ இதுவும் தப்பு. சோ சரியானது எது, சி. பொறுத்துக்க பாருங்களேன். சாங்சுரினா என்னது, புகலிடம், புகலிடம். ஆன்சர் ஒண்ணுல ஆரம்பிக்குமா, ஏஓ சி. கிளைமேட்னா என்னது, தட்பவெப்பநிலை, தட்பவெப்பநிலை. சோ 1 4 ஆன்சர் ஏ. சோ மைக்ரேஷன் ஆனது வலசை, வெதர்னா வானிலை. சோ அப்ப கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, காலநிலைன்னு சொல்லலாம். வெதர்னா வானிலை. சோ காலநிலைன்னு சொல்லலாம். காலம் பிளஸ் நிலை, காலநிலை. சரியான இணைகளை தேர்ந்தெடு. வாய்ஸ் சர்ச், தேடுபொறி அவர் இப்பதானே பார்த்தோம். சோ வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல் தானே, சர்ச் இன்ஜின் தானே தேடுபொறி. சரியான இணை தானே. சோ இது தப்பு. சோ ஹியூமனிட்டினா கருணை வராது, ஹியூமனிட்டினா மனிதநேயம், மெர்சினா தானே கருணை. சோ இது தப்பு. ஆன்டி கிளாக்ஸ்னா இடஞ்சுழி கரெக்ட், ஆப்னா செயலி கரெக்ட், இ லைப்ரரினா மின் நூலகம், இ புக்னா தான் மின் நூல். அப்ப இது தப்பு. ஓஏஜ்னா கடற் பயணம். சோ இது தப்பு. சோ ஃபெர்ரிஸ்னா தானே பயண படகு, ஓஏஜ்னா கடற் பயணம் தானே வரணும். சோ இப்ப இதுவும் தப்பு. சோ இப்ப 3 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா திரும்ப. சரியான இணைகளை தேர்ந்தெடு. இங்க சரியான இணை எத்தனை தான், 2 இணை தான். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைகளை தேர்ந்தெடு. சோசியல் ஒர்க்கர், சமூக ஆர்வலர்னு அர்த்தம். வாலண்டரியானதான தன்னார்வலர், அப்ப தப்பு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, மெய்யுணர்வு கரெக்ட். சிப்ஸ்னா சில்லுகள் கரெக்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இங்க நூலறிவுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஏன் வைக்கிறானா, கொஸ்டின் முழுமையா படிக்காம சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க மேலோட்டமா பார்த்துட்டு. சோ அப்படி தப்பு. ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சரியா. சாரண சாரணர், அதாவது சாதாரண சாரணர் தப்பு தானே அது. சோ அப்ப என்ன வரணும், சாரண சாரணியர், சரியா. ஸ்கவுட்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுதான். சோ அப்ப இதுவுமே தப்பு. சோ கொஸ்டின் என்னது, சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைகளை தேர்ந்தெடு. எதெல்லாம் சரியா பொருத்தப்பட்டிருக்கு, 2 3 3 2 சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை உள்ள தொடரை தேர்ந்தெடு. தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை, மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும், ஒன்னே தான் ஏதோ தவறா இருக்கு. பார்க்கலாமா. லிட்ரேச்சர்னா இலக்கியம் தான், ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை தான், ஆண்டர்பிரனர் தொழில் முனைவர் தான், சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி தான், மேக்கப்னா ஒப்பனை, இ புக் தப்பு, சரியா. இ புக்னா மின் நூல், ஃபேஸ்புக்னா தானே முகநூல். சோ அப்ப இந்த இடத்துல தப்பா இருக்கு. சோ ஆன்சர் பி. ஏன்னா தப்பானதானே கேட்டாங்க.
ஸோ டிஃபன்னா சிற்றுண்டி தான், அடல்ட்ரேஷன்னா கலப்படம், பேட்ரியட்டிசம்னா நாட்டுப்பற்று, வெல்கம்னா நல்வரவு, கமாடிட்டினா பண்டம், இமெயில்னா மின்னஞ்சல். பொறுத்துக. கழனி. ஸோ கழனினா என்னது? வயல். ஸோ ஆன்சர் 2ல ஆரம்பிக்குமா? ஸோ ஆன்சர் பிஓ டிஓ. காணி நில அளவை குறிப்பது. காணினா என்னது? நில அளவை குறிப்பது. ஸோ அப்ப 2 5. ஸோ ஆன்சர் டி. ஸோ அடுத்து பாருங்க, மேதினா உலகம், திகிரினா என்னது? ஆணை சக்கரம். இதெல்லாம் எளிமைதான். பின் வருவனற்றுள் சொற்பொருள் இணை சரியாக அமைந்துள்ள தொடரை தேர்க. பண்ணனது இசை, தொண்டு தப்பு. அலினானது கருணை, கடல் தப்பு. நட்டல்லானது நட்பு கொள்ளுதல், வழி தப்பு. சரியாக அமைந்த தொடர் தானே, அப்ப ஏ தப்பு. கதிர் சுடர்னானது கதிரவனின் ஒளி தானே, சரியா? மின்னல் கோடு தப்பு. ஒருமித்தனா ஒன்றுபட்டு தானே, மல்லெடுத்தனா வலிமை பெற்றதானே, அப்ப பியும் தப்பு. ஏவல், ஏவல் பனியா வரும், ஏவல் பனி, கொங்கு மகரந்தம், கரெக்ட். ஏவல்னா பனி, ஏவருது பனிக்கிறது, பனித்தல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. சோ அப்ப சரி சரி சரி. சோ ஆன்சர் சி. நீல் நிலம்னா சிறந்த உலகம் கிடையாது, பரந்த உலகம். நீண்ட உலகம், பரந்த உலகம். சோ அப்ப இந்த இடத்துல தப்பு. நிருமித்த உருவாக்கிய அர்த்தம், உருவாக்காத தப்பு. சீர்தூக்கின் ஆராய்ந்து பார்த்தல், சீர்தூக்கி பார்த்தல், ஆராய்ந்து பார்த்தல், இங்க குற்றம் இல்லாதன்றிருக்கு தப்பு. ஸோ இதெல்லாம் எளிமையானதான், கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன், உங்களுக்கு புரியும் நம்புறேன். பார்க்கலாம், கலை சொல்லலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பொறுத்துக. பூதலம் பூமி, பூதலம் பூமி. ஆன்சர் எதில் ஆரம்பிக்குது? 4ல் ஆரம்பிக்குதா? ஸோ ஆன்சர் ஏ தான். ஏதிலி அகதி, கும்பி வயிறு, நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உனக்கும் வருமோ ஐயான்னு கவிமணி பாடியிருப்பாரு. இன்னைக்கு ஒரு பாடத்திட்டத்துல இல்ல. ஸோ எவ்வளவு அருமையான லைன் பாருங்க. ஸோ ஔடதம்னா மருந்து, களம்னா கப்பல். எக்களிப்பு மற்றும் பராபரம் இவற்றின் பொருள் முறையே. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, எங்கெல்லாம் பெருமகிழ்ச்சி இருக்கு. பராபரம்னா மேலான பொருள், மேலான பொருள். சோ ஆன்சர் டி. பொறுத்துக. ஆழினா கடல், கடல் 1க்கு 1 தான். சோ ஆன்சர் எல்லாமே. அடுத்தது பார்க்கலாம். கூர்னா மிகுதி, கூர் என்பது உரிச்சொல். பரியது கூர் கோட்டது ஆயினும் ஏனை வெறும் புலித்தாக்கூரின் திருக்குறள் பார்த்தோம்ல. சோ கூர்னா மிகுதின்னு அர்த்தம். சோ 4 1 4 எங்க இருக்கு? ஆன்சர் ஏஓ டிஓ. சமர்னா போர், 1 4 3 எங்க இருக்கு? இதே இருக்கு. அப்ப இது தப்பு. சோ ஆன்சர் ஏ. மாறி மழை, நெறி வழி. கண்டவற்றுள் எத்தனை இணை சரியாக உள்ளது? இல்ல எத்தனை இணை சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ பார்க்கலாமா? லெசிகன் சொல்லியல், சொற்களஞ்சியம் வரும், சரியா? தப்பு. சொற்களஞ்சியம் வரணும். சோ 1 தப்பு. பிரேஸ்னா சொற்றொடர், கரெக்ட். கிளவுஸ்னா உறுப்பு தொடர், இதுவும் கரெக்ட். இன்டர்நேஷன்னா அடுத்தொலி கிடையாது, ஏற்ற இறக்க ஒளி, சரியா? இன்டர்நேஷன் ஆனது ஏற்ற இறக்க ஒளி. சோ தப்பு. அட்யூரன்ஸ்னா என்னன்னா கூற்று, அட்யூரன்ஸ்னா என்னது? கூற்று, நேர்பொருள் தப்பு. அழுத்தொலி தப்பு, சரியா? இன்டோனேஷன் ஆனது ஏற்ற இறக்க ஒளி, அட்யூரேஷன் ஆனது கூற்றுன்னு அர்த்தம். இடியம் மரபு தொடர், இது கரெக்ட். என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க? எத்தனை இணை சரியாக உள்ளது? 1 2 3. சோ 3 இணை இதுல சரியா இருக்கு. பொறுத்துக. ஆந்தாலஜி தொகை நூல்னு அர்த்தம். ஆந்தாலஜினானது தொகை நூல். சோ ஆன்சர் 4ல 5ல ஆரம்பிக்கணுமா? மொத்தம் 5 தானே இருக்கு, 5ல ஆரம்பிக்கணுமா? சோ ஆன்சர் சியும் கிடையாது, பியும் கிடையாது, ஏஓ டிஓ தான். சரி, அடுத்தது பார்க்கலாம். எலிஜி இறங்கற்பா, எலிஜினானது இறங்கற்பா. ஆன்சர் 4 1. சரி 5 1. எங்க 5 1 இருக்கு? இருக்கு பாருங்க 5 1. சோ ஆன்சர் டி கிடையாது, ஆன்சர் ஏ மட்டும் தான். அடுத்தது பார்க்கலாமா? டிக்ஷன்னா சொல்லாட்சின்னு அர்த்தம். டிக்ஷன் ஆனது சொல்லாட்சின்னு அர்த்தம். அனடேஷன்னா, அனடேஷன் என்ன வரும்? உரை விளக்கம். அனடேஷன் ஆனது உரை விளக்கம். அப்படி திரும்ப ஒரு பார்த்தலாமா? ஆந்தாலஜி ஆனது தொகை நூல், எலிஜின் ஆனது இறங்கற்பா, டிக்ஷன் ஆனது சொல்லாட்சி, அனோட்டேஷன் ஆனது உரை விளக்கம், செமியோட்டிக்ஸ் ஆனது குறியியல். செமியோட்டிக்ஸ் ஆனது குறியியல் அர்த்தம். சோ ஆன்சர் ஏ. பிறமொழி சொல்லில் தவறான இணையை காண்க. கிரீடம்னா மணிமுடி, சரியான பிறமொழி சொல் தான்.
கிரீடம் என்பது பிறமொழிச்சொல், மணிமுடி என்பது தமிழ்ச்சொல், ஜமகாலம் என்பது பிறமொழிச்சொல், போர்வையும் பிறமொழிச்சொல் தான். தமிழ்ச்சொல் விரிப்புன்னு வரணும். சரியா? அப்ப தப்பானது இதுதான் ஆன்சர் பி. முக்கியஸ்தர் பிறமொழிச்சொல், முதன்மையான ஒரு தமிழ்ச்சொல். ஏரோப்ளேன் பிறமொழிச்சொல், வானூர்தி தமிழ்ச்சொல். மூணுமே சரியா இருக்கு. சோ தப்பானது பி. பொறுத்துக பார்க்கலாமா? இன்ஃபிளிக்ஷன் சொல் திரிபு 2. ஆன்சர் எதுல ஆரம்பிக்கணும்? 2ல ஆரம்பிக்கணும். எங்க 2ல ஆரம்பிச்சிருக்கு அதை ஒண்ண வச்சே எடுத்துடலாம். ஆன்சர் டி தான். இங்க தான் 2ல ஆரம்பிக்குது. இன்ஃபிளிக்ஷன் ஆனது சொல் திரிபு. எலிஷன்னா கெடுதல். எலிஷன் ஆனது கெடுதல். கெடுதல் 4. 2 4 கரெக்டா இருக்கா? அடுத்த ரூட்னா பகுதி, சஃபிக்ஸ்னா விகுதி, கேஸ்னா வேற்றுமை. ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றில் எத்தனை இணை தவறாக உள்ளது? கீழ்கண்டவற்றில் எத்தனை இணை தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பேட்ரோன்னா ஆதரவாளர், இது கரெக்ட். எத்தனை இணை தவறாக உள்ளது? அடுத்து பார்க்கலாம். கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து, கரெக்ட். ரொமான்டிசிசம்னா உணர்வியல், தப்பு. தழுவல் என்பது தப்பு. ரொமான்டிசிசம்னா உணர்வியல். டிக்ஷன்னா சொல்லாட்சி. என்னது? சொல்லாட்சி. இப்பதானே பார்த்தோம் மேல. ஃபிக்ஷன்னா தான் புனைக்கதை. சரியா? டிக்ஷன்னா சொல்லாட்சி. கிரிட்டிக்னா திறனாய்வாளர். திறனாய்வு கிடையாது, திறனாய்வாளர். மீடர்னா யாப்பு, இது கரெக்ட் தான். அப்ப தவறானது எத்தனை? 1 2 3 இணை. இதெல்லாம் தப்பு பாருங்க. ரொமான்டிசிசம்னா உணர்வியல்னு அர்த்தம். டிக்ஷன்னா சொல்லாட்சின்னு அர்த்தம். கிரிட்டிக்னா திறனாய்வாளர்னு அர்த்தம். கிரிட்டிக்ஸ்னா தான் திறனாய்வு. கிரிட்டிக்னா திறனாய்வாளர்னு அர்த்தம். பிறமொழி சொல்லில் தவறான இணையை காண்க. கிராமம்னா சிற்றூர். கிராமம் பிறமொழிச்சொல், சிற்றூர் தமிழ்ச்சொல், கரெக்ட். செக்ரட்டரி செயலாளர், கரெக்ட். பால்கனி முகப்பு மாடம், கரெக்ட். நாஸ்டானா காலை உணவு, தப்பு. சரியா? நாஸ்டானா காலை உணவு தப்பு. ஏன் நாஸ்டானா ஏன் தப்பு? டிஃபன்னா தானே காலை உணவு வரும். இது தப்பு. சரியா? ஆன்சர் என்னது? டி. அப்ப டிஃபன்னா நம்மளுக்கு என்ன வரும்? காலை உணவு வரும். பொறுத்துக்க. அடுத்து பாருங்க. பார்ட்டிகிள். பார்ட்டிகிள்னா இடைச்சொல் வரும். பார்ட்டிகிள்னா என்னது? இடைச்சொல். ஆன்சர் 3ல ஆரம்பிக்குமா? ஏ சி டி. அடுத்து பாருங்க. அசோனன்ஸ். என்ன வரும்? எதுகை. அசோனன்ஸ் என்னது? எதுகை. எதுகை என்னது? 5. ஆன்சர் என்ன வரும்? 3 5. ஆன்சர் 3 5. எங்கெல்லாம் 3 5 இருக்கு? ஏல 3 5 இருக்கு, டில 3 5 இருக்கு. ஆன்சர் சியும் கிடையாது, பியும் கிடையாது, ஏஓ டிஓ தான். ஏஓ டிஓ தான். சிமிலினா ஓமை, மெட்டபார்னா உருவகம், அயோனினா முரண் நயம். அயோனினானது முரண். இதெல்லாம் கொஞ்சம் எளிமையானதான். சரியா? திரும்ப பார்க்கலாமா? பார்ட்டிகிளானது இடைச்சொல், அசானன்ஸ்னானது எதுகை, சிமிலினானது ஓமை, மெட்டபார்னானது உருவகம், அயோனினா முரண் நயம். ஆன்சர் என்ன வரும் இதுக்கு? டி. செக் பண்ணி பார்த்தலாமா திரும்ப ஒரு டி. இடைச்சொல் 3ல ஆரம்பிக்குதா? அடுத்து 5 3 5 3 5 1. ஆன்சர் டி. ஆன்சர் அது டி. சரி. கீழ்கண்டவற்றுள் எந்தெந்த இணை சரியாக உள்ளது? ஒகேட்டிவ் கேஸ் விழி வேற்றுமை, இது கரெக்ட். ஜெனிட்டிவ் கேஸ் 7ஆம் வேற்றுமை தப்பு, 6ஆம் வேற்றுமை வரும். அப்லேட்டிவ் கேஸ்னா 5ஆம் வேற்றுமை வரும். இன்டர்ஜெக்ஷன்னா உணர்ச்சி சொல், இது கரெக்ட். லொகேட்டிவ் கேஸ்னா 7ஆம் வேற்றுமை, இதுவும் கரெக்ட். தப்பானது எது? 2 3 தான். கீழ்கண்டவற்றில் எந்தெந்த இணை சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1 4 5 சரியா இருக்கு. 1 4 5 சரியா இருக்கு. பிறமொழி சொற்களில் தவறானதை காண்க. இந்த பிறமொழி சொல்ல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தொப்பம், இது கரெக்ட். டெலிகேட்னா பேராளர், பேச்சாளர் தப்பு. என்ன வரணும்? பேராளர். சரியா? தப்பு. புரோட்டோகால்னா மரபு தகவல், கரெக்ட். புரோநட்னா ஒப்புச்சீட்டு, ஒப்புகை சீட்டு, எது வேணா வரலாம். ஆன்சர் என்னது? பி. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை சரியாக உள்ளன? கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை சரியாக உள்ளது? லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல், கரெக்ட். தப்பு. சொன்ன வரணும்.
மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ், சின்டாக்ஸ், தொடரியல். கரெக்ட் தான் சரியா? சோ லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல் கரெக்ட் தான், சின்டாக்ஸ்னா தொடரியல் கரெக்ட் தான், பிராக்மேட்டிக்ஸ்னா பயன்பாட்டியல் இதுவும் கரெக்ட் தான் சரியா? சோ கரெக்ட் தான். நான் இன்னொன்னு மாத்திட்டேன். சோ லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல் கரெக்ட், சின்டாக்ஸ்னா தொடரியல் கரெக்ட், பிராக்மேட்டிக்ஸ்னா பயன்பாட்டியல் கரெக்ட். இன்ஃபிக்ஸ்னா முன்னொட்டு வர கிடையாது, இடையொட்டு. என்னது இடையொட்டு? ப்ரிஃபிக்ஸ்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு, இன்ஃபிக்ஸ்னா இடையொட்டு. சோ இது தப்பு. பாலிசெமினா பல்பொருண்மை கரெக்ட், ஸ்கிரிப்ட்னா வரி வடிவம் இதுவும் கரெக்ட். சோ என்ன கொஸ்டின்? எத்தனை இணை சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 5 இணை சரியா இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் தான் தப்பு இதுல. பொறுத்துக பார்க்கலாமா? அசன்ட்னா அழுத்தொலி. ஆன்சர் 5ல ஆரம்பிக்கணும். ஆன்சர் எதுல ஆரம்பிக்கணும்? 5ல. ஏஓ பிஓ. அடுத்தது பார்க்கலாமா? 2. டிப்தங்னா கூட்டொலி. சோ 1 5 1 இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆன்சர் என்னது? ஏ. அடுத்தது பாருங்க, டினோட்டேஷன் சரியா? சோ நேர்பொருள். டினோட்டேஷன் ஆனது நேர்பொருள்னு வரும். கிராஃபிம்னா வரி வடிவ அலகு. கிராஃபிம்னா வரி வடிவ அலகு. சோ கரெக்டா இருக்கா? 2. அடுத்து பாருங்க, பிளாட்னா கதை பின்னல். செட்டைர்னா அங்கதம். செட்டைர்னானது அங்கதம். சோ ஆன்சர் ஏ. பாருங்க, திரும்ப பாருங்க. அசன்ட்னா அழுத்தொலி 5. டிப்தாங்னானது கூட்டொலி. சோ 1. டெனோட்டேஷன் ஆனது நேர்பொருள். கிராஃபிம்னா வரி வடிவ அலகு. பிளாட்னா கதை பின்னல். செட்டைர்னானது அங்கதம். பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லில் தவறான இணையை காண்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல தவறான இணையை காண்க. டம்ளர்னா கோலை கரெக்ட், அனுமதினா இசைவு கரெக்ட், கஜானானா கருவூலம் கரெக்ட், ப்ரொபோசல்னா கருத்துரு தன் ஒப்பம் வராது. சோ ஆன்சர் டி. ப்ரொபோசல்னானது கருத்துரு. கீழ்கண்டவற்றுள் எந்தெந்த இணை சரியாக உள்ளது பாருங்க. வெர்பல் பார்ட்டிசிபிள்னா பெயரெச்சம் கிடையாது, வினையெச்சம். சோ தப்பு. இன்டர்ஜெக்ஷன்னா உணர்ச்சி சொல், இது கரெக்ட். டெரிவேஷன்னா சொல் திரிவு வராது, சொல்லாக்கம். டெரிவேஷன்னா சொல்லாக்கம். சோ தப்பு. பார்ட்டிசிபிள்னா எச்ச வினை, இது கரெக்ட். இம்பரேட்டிவ்னா முற்ற வினைன்னு வராது, சோ ஏவல்னு வரும். ஏவல். இம்பரேட்டிவ்னானது ஏவல். காம்போனன்ட்னா தொகை, இது கரெக்ட். சோ என்ன क्वेश्चन பார்க்கலாமா? மேல எந்தெந்த இணை சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் சரியா இருக்கு. 2 4 6 ஆன்சர் இருக்கா பாருங்க. 2 4 6. சோ இதெல்லாம் தப்பு. திரும்ப பார்த்தலாமா? வெர்பல் பார்ட்டிசிபிள்னானது வினையெச்சம்னு அர்த்தம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன்னா சொல்லாக்கம்னு அர்த்தம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ்னா ஏவல்னு அர்த்தம். சோ இது 3 தப்பா இருக்கு. சோ சரியான ஆன்சர் டி. 2 4 6. பொறுத்துக்க போறேன். ஏஸ்தட்டிக்னா என்னது? அழகியல். சோ ஆன்சர் 6ல ஆரம்பிக்குமா? எல்லாமே ஆன்சர் தான். அடுத்தது பாருங்க, மெமாயர்னா நினைவு குறிப்பு. சரியா? மெமாயர்னா என்னது? நினைவு குறிப்பு. 6 5 6 5. ஆன்சர் 6 5ல இருக்கணுமா? சோ அப்ப 6 5 6 5 6 5 ஏபிசி இன்னுமே இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். 3 சொனட். சரியா? 14 அடிப்பா. சொனட்னானது 14 அடிப்பா. சோ 4. சோ 6 5 4 எங்க இருக்கு பாருங்க. 2 இடத்துல இருக்கு பாத்தீங்களா? 6 5 4 6 5 4. அப்ப ஆன்சர் ஏ கிடையாது, பிஓ சிஓ தான். அடுத்தது பாருங்க, வெர்ஸ்னா செய்யில். வெர்ஸ்னா என்னது? செய்யில். 6 5 4 3 எங்க இருக்கு? அப்படியே சேமா இருக்கு பாத்தீங்களா? 6 5 4 3 6 5 4 3. அடுத்துதான் முடிவு பண்ணும் பாருங்க. பெர்சனிஃபிகேஷன்னா உயிரூட்டல். சரியா? பெர்சனிஃபிகேஷன்னா உயிரூட்டல். சோ மோட்டிவ்னா என்னது? கருப்பொருள் மீளல். மோட்டிவ்னா என்னது? கருப்பொருள் மீளல். சோ 2 1. சோ 2 1 எங்க இருக்கு? இருக்கா? 2 1. சோ ஆன்சர் பி. சோ புரியுதான்னு பாருங்க. திரும்பவும் ரெடி பார்க்கலாமா? சோ ஆஸ்தட்டிக்னா என்னது? அழகியல். மெமோயர்னா என்னது? நினைவு குறிப்பு. சொனட்னா என்னது? 14 அடிப்பா. வெர்ஸ்னா செய்யில். பெர்சனிஃபிகேஷன்னா உயிரூட்டல். மோட்டிவ்னா சோ கருப்பொருள் மீளல். ஓகேவா? ஆன்சர் பி. பி தானே? பி தான். கண்டவற்றுள் எத்தனை இணை சரியாக உள்ளது? கஜானா கருவூலம் கரெக்ட், சாவி திருவள்ளுவர் கரெக்ட், செக்ரட்டரி செயலாளர்னு வரணும், மேனேஜர் மேலாளர்னு வரணும். இது 2 தப்பு. எத்தனை இணை சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சாம்பியன்னா வாகை சூட்டி கரெக்ட்,
ஆட்டோகிராஃப்னா குறுந்தையோ எழுத்து கிடையாது, வாழ்த்தொப்பம். ஆட்டோகிராஃப்னா என்னது? வாழ்த்தொப்பம். சோ 1 2 3 இணை தானே சரியா இருக்கு. சோ ஆன்சர் பி. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை தவறாக உள்ளது? சோ இதுதான். சோ அங்க நான் மாத்தி சொன்னல, போனடிக்ஸ்னா ஒலியேனியல் கிடையாது, ஒலியியல். லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல் தான். சோ அப்போ போனடிக்ஸ். போனோலஜினா ஒலியனியல், போனடிக்ஸ்னா ஒலியியல். மோர்போலஜி உருபணியல். சோ ரெண்டுமே தப்பு. லெக்சிகாலஜி சொற்களஞ்சியம். சொல்லியல். சரியா? லெசிகன் தான் சொற்களஞ்சியம். சோ லெக்சிகாலஜினா சொல்லியல். சரியா? சோ இதுவும் தப்பு. வொகாபுலரினா சொல்லகராதி கரெக்ட். பாரோயிங்னா கடனாட்சி கரெக்ட். கிராஃபிம்னா வரி வடிவ அழகு. சரியா? வரி வடிவ அழகு நம்ம இதெல்லாம் மேல பார்த்தது தானே. சோ இப்ப என்னென்னலாம் தப்பா இருக்கு நல்லா திரும்ப ஒருட்டி பாருங்க. சோ போனடிக்ஸ்னா தப்பு, ஒலியியல் தான் கரெக்ட். மார்ஃபாலஜினா உருபணியல் தான் கரெக்ட். லெக்சிகாலஜினா சொல்லியல் தான் கரெக்ட். சோ பாரோயிங்னா என்னது? இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரியா? சோ கிராஃபிம்னா என்னது? வரி வடிவ அழகு. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை தவறாக உள்ளது? எத்தனை இணை தவறா இருக்கு? 1 2 3 4 இணை தவறா இருக்கு. 4 இணை தவறா இருக்கு. பொறுத்துக. லிட்ரரி மூவ்மெண்ட். சோ இலக்கிய இயக்கம். இலக்கிய இயக்கம் ஆன்சர் 4ல ஆரம்பிக்குமா? சோ ஆன்சர் ஏஓ பிஓ தான். இது பாருங்க. லிட்ரரி ஹெரிடேஜ். சோ இலக்கிய மரபு. சோ ஆன்சர் 4 6. சோ எல்லாத்துலயும் 4 6 4 6 இருக்கு பாருங்க. அடுத்தது செகண்ட் பர்சன்னா முன்னிலையா? 4 6 1 ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, தேர்ட் பர்சன்னா படற்கை. கேஸ் மார்க்கர்னா வேற்றுமை உருபு. ரெடியூப்ளிகேஷன்னா இரட்டை கிளவி. ரெடியூப்ளிகேஷன் ஆனது இரட்டை கிளவி. ஆன்சர் அது ஏ. தவறான இணையை காண்க. பைனரி லாங்குவேஜ். இரும மொழி. கணித மொழி கிடையாது, இரும மொழி. சோ தவறான இணை ஏ தான். வெப் சர்ச் இன்ஜின்னா வலை தேடுபொறி கரெக்ட். பிரதானம்னா முதன்மை கரெக்ட். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு கரெக்ட். சோ தப்பானது இது. சோ ஏ மட்டும்தான். இரும மொழின்னு வரணும். தவறான இணையை காண்க. டீ ஸ்டால்னா தேநீர் கடை. குமாரன்னா மகன். அபூர்வம்னா அதிசயம் என்பது பிறமொழி சொல், புதுமை தமிழ் சொல். என்ன அபூர்வமா இருக்கு, என்ன புதுமையா இருக்கு? சோ இதான் இதான் அதான் இங்க கொடுத்ததுல தப்பு. சோ சரளமாகனா தங்கு தடையின்றி. சோ அப்ப தவறான இணை எது? சி. சோ நம்ம இது போல கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது என்ன அதுல என்ன சரி தப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கான்செப்ட் ஓரியன்டா இலக்கணம்னா நடத்தலாம், செய்யுள் கூட நம்ம நடத்தலாம். இப்போ செய்யுள்லாம் நம்ம எவ்வளவு டீப்பா திரிக்கிறதுக்கும் சில தகவல்லாம் பார்த்தோம். ஸோ அதனால 100 வினாக்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம், 2 பார்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ இது போல தான் நம்ம எல்லா டெஸ்ட்டும் கொண்டு போறோம். ஸோ வினாக்களோட கடினம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நான் சொன்ன மாதிரி களம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இலக்கண தலைப்பை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த இலக்கண தலைப்புக்கு மட்டும் கொஞ்சம் தேடி நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதையும் நான் நடத்துற பட்சத்தில் அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க களம் 2ல நீங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணி ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்க கொண்டு போங்க. ஸோ தமிழ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, தமிழ்ல உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நீங்க இந்த டெஸ்ட் பேட்சை பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம இன்னுமே இப்போ களம் 1 கொண்டு போனதை விட இன்னுமே நல்லா கொண்டு போக போறோம். ஸோ தரமான வினாக்களோட குவாலிட்டியான மெட்டீரியலோட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனோட தான் அந்த களம் 2 பேட்ச் அமைய போகுது. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தப்போ திருத்திங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு இதை விட ஸ்ட்ராங்காக படிங்க. ஸோ 4 நாள் கேப்பு, அந்த 4 நாள் கேப்பு 5 நாளாக மாற்றலாம். சரியா? இப்போ திங்கக்கிழமை மணிக்கு டெஸ்ட் நடந்துச்சு, மதியத்தோடு முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நாளில் பாதி இருக்கு. ஸோ இப்போ செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள். ஸோ இப்போ நீங்கள் சனிக்கிழமை மதியம் கூட எழுதுங்க. ஸோ இப்போ 5 நாள் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுதுல. இதில் சனிக்கிழமையில் ஒரு 6 நாள், திங்கக்கிழமையில் ஒரு 6 நாள் கிடைக்குதுல நம்மளுக்கு. ஸோ 5 நாள் டைம் இருக்கு இந்த டெஸ்ட்டுக்கு. அப்போ அந்த மெட்டீரியலை ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும், எத்தனை மணி நேரம் படிக்கணும், நம்ம ஷெடியூல் ஜிஎஸ் இவ்வளோ நேரம், மேக்ஸ் இவ்வளோ நேரம், கரண்ட் அஃபேர் நேரம், தமிழுக்கு இவ்வளோ நேரம். அப்போ அந்த மணி நேரத்தில் நம்ம அதை படிச்சு முடிச்சுட்டு, ஸோ அதுதான் டியூரேஷன் 4 நாள்னு வச்சேன். ஸோ வாரத்துக்கு 2 டெஸ்ட்னு வச்சா ஒரு டெஸ்ட்டுக்கு 3 நாள் கேப், ஒரு டெஸ்ட்டுக்கு 2 நாள் தான் கேப் கிடைக்கும். அப்போ டக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ 4 நாள் கேப் போட்டு வச்சதுக்கு ரீசனே இதுதான். ஸோ கொடுக்குற மெட்டீரியல் அந்த 4 நாளில் சூப்பராக படிச்சு அதை ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. நீங்க கொடுக்குற மெட்டீரியலை முழுமையாக படிக்காம டெஸ்ட் தான் மார்க் குறையும். சரி, அப்போ குறையுதா, முழுமையாக படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. அப்பயும் மார்க் குறையுதா, முழுமையாக படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சரி பண்ணதான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும்.
எதுவுமே பண்ணாம மார்க் இன்க்ரீஸ் ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ கொடுக்கப்படுறத முழுமையா படிச்சு அதை முழுமையா ரிவிஷன் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டா டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பயும் மார்க் வருதுன்னா தப்பு எப்படி வருதுன்னு பார்த்து அந்த தப்பை திருத்திங்க, மார்க் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ டெஸ்ட்ன்றது இந்த டெஸ்ட் பேட்சை மீன் பண்ணி நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்றேன். போட்டி தேர்வு போட்டி தான். ஸோ டெஸ்ட் தான் வெற்றியே. வகுப்போட முக்கியமானது டெஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த டெஸ்ட்ல தான் நம்ம போய் ஒரு வினாவை நம்ம அப்ரோச் பண்ணும்போது பல விஷயத்தை நம்ம கத்துக்க முடியும். ஆனால் நிறைய டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கடினமா உடைங்க. ஸோ இந்த ஆண்டு கண்டிப்பா நீங்களும் அரசு பணி அடையலாம். ஸோ அடுத்த இதில் சந்திக்கலாம். அடுத்த வகுப்பு நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நான் படற்கை விகுதிகள் கொடுத்துட்டேன், முன்னிலை விகுதி கொடுத்துட்டேன், தன்மை விகுதி நான் கொடுக்குறேன். சரியா? எப்போ ஃப்ரீயா இருக்கணும்னு ஒரு 4 டேஸ்க்குள்ள நான் உங்களுக்கு முன்னிலை விகுதி தன்மை விகுதி கொடுத்துட்றேன். அதோட என்ன கவர் ஆகணும் உங்களுக்கு? ஸோ தன்மை, முன்னிலை, படற்கை, மூவிடங்கள் வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி திரியும், ஸோ படற்கை விகுதி, முன்னிலை விகுதி, தன்மை விகுதி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்டா வச்சிடறேன். ஒருமைப்பன்மை யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அதை பார்த்து கேட்டாலும் ஒருமைப்பன்மையில பிழையே வராது. ஸோ அந்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.